ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன், பாகம் 9, அத்தியாயம் 81. அதிதி வருணை பற்றி சொல்லும் போதே ஜான் முடிவு செய்து விட்டான். அவனை இன்று ஏதாவது செய்ய வேண்டும். என்னதான் தன் குடும்பத்தில் இருந்து கேட்டாலும் மனைவியை பணயம் வைக்க எப்படி முடிவு செய்திருப்பான்? மனுஷனாய்வன் என யோசித்து கொண்டிருந்தான். அதனால்தான் அதிதியை அழைத்து கொண்டு வருணை பார்க்க சென்றான். அவனை பார்க்க பார்க்க வெறிதான் வந்தது. அதைவிட பூபதியை பார்க்கும்போது கொலை செய்யும் ஆத்திரம் வந்தது. முதலில் வருண், அடுத்து இவன் என முடிவெடுத்துதான் வருணின் கையை உடைத்து விட்டான். ஐயோ அம்மா என கத்திக்கொண்டே கையை உருவி கொண்டான். என்ன வருண், என்னாச்சு? ஐயோ, கை உடைஞ்சு போச்சு, வலி தாங்க முடியல. நீங்க தான் என் கையை உடைச்சிங்க. நானா? நான் எப்போ உடைச்சேன்? உங்களுக்கு கை ரொம்ப வீக் போல. பேலஸ்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கு, கூட்டிட்டு போறேன் என்று அதிதியை பார்த்து கண்ணடித்து விட்டு போனான் ஜான். அதிதிக்கு வருண் அலறியது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ரவியும் அதிதியும் கண்களால் பார்த்து சிரித்து கொண்டனர். அவர்களுடன் மருத்துவமனைக்கு போன பூபதி திரும்பி அதிதியிடம் வந்தான். என்ன அதிதி, அடியால் வச்சு மிரட்டி பார்க்குறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், தெரியும்ல. அவன்கிட்ட சொல்லி வை நான் யாருன்னு. ஏன், நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? தேவைன்னா நீ போய் சொல்லு. உனக்கு அவர்கிட்ட பேச தைரியம் இருந்தால் போய் பேசு. ஏன் என்கிட்ட வந்து சொல்கிற? அவன் இருக்கிற திமிரில் தானே நீ ஆடுற. ஆமாம், அப்படி கூட வச்சுக்கோ. இரு, இன்னைக்கே உன் திமிரை அடக்கிறேன் பாரு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. முதல்ல நீ உயிரோடு இங்கேருந்து சென்னைக்கு போறியான்னு பார்க்கலாம். வேண்டாம் அதிதி, நீ ரொம்ப ஆடுற. ஆமாம் பூபதி, அப்படித்தான் ஆடுவேன். பின்னாடி தெரியுதுல்ல பேலஸ், எவ்வளவு பெருசு. அதுக்கு நானும் ஒரு வாரிசு. அப்போ எனக்கு அந்த அளவு கூட திமிரு இருக்கக்கூடாதா? சொல்லு. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே இங்கு வந்து சேர்ந்தான் ஜான். என்ன அதிதி, இவருக்கு என்ன பிரச்சனை? என்ன பூபதி, கை காலெல்லாம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? பூபதி ஜான் மற்றும் அதிதியை முறைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். பின்னால் அதிதியை பார்த்து சிரித்தபடி ரவியும் சென்று விட்டான். என்ன சொன்னான் அதிதி? அவன் என்ன சொன்னான்? அவனை பேச விடலை. நானே பேசி அவனை அனுப்பி விட்டுட்டேன். அவன் முகம் போனதை பார்த்துருக்கணும் நீங்கள். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்படியே சிரிச்சுட்டு அதிதி, நல்லா இருக்கு பார்க்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க? என்னென்னு சொன்னால் நாங்களும் சிரிப்போம்ல என்றபடி வந்தனர் கிரீன் மற்றும் அலெக்ஸ். நடந்ததை சொன்னால் அதிதி. அதை கேட்டு அவர்களும் சிரித்தனர். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் பூபதி. அவனுக்கு உடலெல்லாம் எரிவது போல இருந்தது. விடமாட்டேன் அதிதி உன்னை. சிரி, எவ்வளவு சிரிக்கணுமோ அந்தளவு நல்லா சிரி. ஆனால் அதை விட அதிகமாக அழுக போறப்பாரு என மனதிற்குள் கருவினான். கைக்கு கட்டு போட்டபடி வந்தான் வருண். பூபதி, அவன் வேணும்னு தான் என் கையை உடைச்சிட்டான். ஆமா வருண். அதிதி அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா போல. அவன் வேற ரொம்ப மூர்க்கமான ஆள் மாதிரி தெரிகிறான். இனி இவனை வேற நம்ம சமாளிக்கணும். அது அவ்வளவு ஈஸி இல்லை. இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அலெக்ஸ் சொல்லியிருக்கான். அந்த அலெக்ஸ் பேசிட்டு தான் அடிப்பான். ஆனால் இவன் எடுத்த உடனே கொலை தான் பண்ணுவான். நம்ம பேலஸ்குள்ளே இருக்கோம், அதனால தான் அவன் என் கையை மட்டும் உடைச்சான். இல்லைன்னா என்னை கொலையே பண்ணியிருப்பான். ஆமாம் வருண், நீங்கள் சொல்கிறது சரிதான். நேற்று கூட எங்கள் பாஸ் மேலே கார் ஏற்றி கொலை பண்ண பார்த்தாரு. அப்படியா பூபதி? ஆமாம் வருண், சும்மா என்னை மிரட்ட அப்படி பண்ணான். ஆனால் நான் பயப்படல. இதெல்லாம் ஏன் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலை? முதல்ல ஜான் பேலஸில் இருக்க விஷயத்த சொல்லியிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். அவன் அவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா? என்ன வருண், இப்படி பயப்படுறீங்க? இவனுங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பேலஸை விட்டு வெளியே ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சு தான் இருக்கேன். நமக்கு எதுவும் ஆகாது. சரி, நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போங்க. நான் போய் எலிசா மேடமை பார்த்துட்டு வரேன். நமக்கு நேரம் வேற இல்லை. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மார்ட்டின் வந்துடுவார். அதுக்குள்ளே அதிதியை பற்றி எலிசா மேடம் கிட்ட சொல்லணும். பாஸ், அவங்க வீட்டில் இல்லை. என்ன ரவி சொல்கிற நீ? பாத்தியா? ஆமாம் பாஸ், அவங்க ஈவினிங் வெளியே போனாங்க, இன்னும் வரல. ஓ சரி, அப்போ காலையில் பார்க்கலாம். வாங்க ரூமுக்கு போகலாம். கார்டனில் இருந்து அலெக்ஸ், அதிதி, ஜான் மூவரும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர். கிரீன் அங்கேயே அமர்ந்து விட்டான். அன்று அருணாவை திட்டுவிட்டு போனை வைத்ததுக்கு பின் இதுவரை பேசவில்லை. அவளும் பலமுறை முயற்சி செய்து விட்டாள். இவன் எடுக்கவில்லை. தன் பேச்சை மீறிவிட்டாளே என்ற கோபம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவள் பார்த்த வேளையால் எவ்வளவு பிரச்சனை. பூபதி மட்டும் இல்லாமல் இப்போது வருணும் வந்து விட்டான். இனி என்னென்ன பிரச்சனைகள் வருமோ தெரியவில்லை. ஆனால் அலெக்ஸ் சொன்னது போல் யோசித்தாலும் பூபதி எப்படி இருந்தாலும் தேடி வரதான் போகிறான். இதில் அருணாவை மட்டும் தப்பு சொல்வதில் அர்த்தமில்லை என எதையோ யோசித்து கொண்டு தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தான். அப்போது சரியாக அருணா ஃபோன் செய்தாள். சாரி கேட்டு மட்டும் ஒரு 500 குறுஞ்செய்திகள் அனுப்பிவிட்டாள். இவன் எதற்கும் பதிலளிக்கவில்லை. இன்று மட்டும் 5 தடவைக்கு மேல் அழைத்து விட்டாள். என்ன செய்வது? பேசலாமா வேண்டாமா? சரி பேசுவோம் என ஃபோனை அட்டன் செய்தான். மறுபுறம் அவள் பேசவே இல்லை. அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்டது. ஹலோ, பேச ஃபோன் பண்ணியா இல்லை நீ அழுகிறேன்னு எனக்கு காட்ட ஃபோன் பண்ணியா?
பேசதான். அப்போ பேசு, அழாத, ஃபோனை வச்சிருவேன். சரி, சொல்லு, எப்படி இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ நீ நல்லா இல்லையா? அப்படி சொல்லலை. ஏன் இவ்வளவு நாள் பேசலை? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? உன்கிட்ட பேசாமல் நானும் ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லை, எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீ பண்ண தப்புக்கு தண்டனை தரணும்ல, அதனால தான் பேசாமல் இருந்தேன். நான் தான் சாரி சொல்கிறேன்ல, ப்ளீஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் மாமா, அதான் அந்த வருண், அவனும் இங்கே வந்துட்டான். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? அவனா? அங்கே எப்படி? அந்த பூபதி தான் வர வச்சிருக்கான். வருணுக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆனதை சொல்லி பிரச்சனை பண்ண வந்திருக்கான். ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு? ஐயோ அக்கா பாவம், எப்படி சமாளிப்பா? அவங்க இங்கே என்ன தனியாவா இருக்காங்க? நாங்கள்லாம் இல்லை, பார்த்துக்குவோம், நீ கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த பூபதி வருண் இவங்க 2 பேரும் இங்கேருந்து உயிரோட சென்னை வர்றது டவுட்டு தான். அவங்க இங்கே வரவே வேண்டாம். அவங்க எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாங்க. ஆமாம், கெட்ட எண்ணம் இருந்தால் அழிவு தான் வரும். சரி, அதை விட சாப்பிட்டியா? ஆச்சு. நீங்கள்? இனிதான். எனக்கு ரஷ்யா வந்து அக்காவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பாஸ்போர்ட் கூட வச்சுருக்கேன். ஆனால் தனியாக வரதான் பயமாக இருக்குது. நான் வரவா? இப்போ எதுக்கு? இங்கே படிப்பை முடி, கல்யாணம் பண்ணிவிட்டு மொத்தமாக வரலாம். அப்போ அம்மா அப்பா தனியாக இருப்பாங்க, பாவம். அவங்க ஏன் தனியாக இருக்கணும்? அவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா போச்சு. ஈஸியாக சொல்கிறீங்க, ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து வரமாட்டாங்க. சம்மதிக்க வைக்கிறது கஷ்டம்தான். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, பார்க்கலாம். சரி, அப்புறம் காலேஜ் கரெக்டாக போறியா? போயிட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம சண்டை இந்த கோபம் எல்லாம் படிப்பில் காட்டக்கூடாது, சரியா? சரி, ஓகே, நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். முடிஞ்சால் அதிதி மேடம் கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்கிறேன். சூப்பர், அக்கா பேசினா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி, வைக்கிறேன். குட் நைட். குட் நைட் க்ரீன். அப்பா, இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. என்னை நினைத்து கொண்டு தூங்க போனான் க்ரீன். மறுநாள் காலை அனைவர் முன்னிலையிலும் அதிதி வருண் திருமணத்தை பற்றி எலிசாவிடன் ஆதாரத்துடன் சொல்லியிருந்தான் பூபதி. அத்தியாயம் 82. க்ரீனிடம் பேசி முடித்து ஃபோனை வைத்துவிட்டு வசந்திக்கு அழைத்தாள் அருணா. ஹலோ, சொல்லுமா, எப்படி இருக்க? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? உங்கள் பையன் எங்கே இருக்கார் ஆண்டி? அருணாவுக்கு தெரிந்திருந்தாலும் வசந்தியிடம் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறான் என தெரிந்து கொள்வதற்காக கேட்டாள். அவன் பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கான். நேற்று தான் போனான். என்ன விஷயம்? அவர் பெங்களூர் போகல ஆண்டி, ரஷ்யா போயிருக்காரு. என்ன சொல்கிறாருண்ணா? அவன் ஏன் அங்கே போனால்? என்கிட்ட அவன் அப்படி சொல்லலையே. ஆமாம் ஆண்டி, அதிதி அங்கே தான் இருக்கா. அவள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ண போயிருக்காரு. அதுதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல ஆண்டி. அப்புறம் அக்கா எங்கே எப்படி இருந்தா என்ன? உங்கள் பையனை பொறுத்தவரை எங்கள் அக்கா நல்லா இருக்கக்கூடாது, அப்படித்தானே? அருணா, நீ சொல்லி தான் அவன் அங்கே போனது எனக்கே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் உயிரை கொடுத்து கூட அவனை போக விடாமல் பண்ணியிருப்பேன்டா. சத்தியமாக அவன் அதிதி பார்க்க போனது எனக்கு தெரியாது. ஐயோ ஆண்டி, நான் உங்களை தப்பு சொல்லலை. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? அவர் உங்களுக்கு கால் பண்ணால் தயவு செஞ்சு அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கே கிளம்பி வர சொல்லுங்கள். அவர் போயிருக்கிறது ரொம்ப மோசமான இடம். அங்கே அவருக்கு ஆபத்தும் அதிகம். அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி அருணா, அவன் கால் பண்ணால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு இந்த தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிடா. சரி அத்தை, செக்கப்லாம் போகிறீங்களா? குமரன் தம்பி வந்து கூட்டிகிட்டு போகிறாருடா. உடம்பு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். சரி அத்தை, பார்த்துக்கோங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன். சரிம்மா, நான் வைக்கவா? சரி அத்தை. அவரிடம் ஃபோனை கட் செய்த அருணாவுக்கு ஏன் அவரிடம் பேசினோம் என்று ஆகிவிட்டது. சரி, இருந்தாலும் அவர் தெரிந்து கொள்வது நல்லதுதான் என நினைத்து கொண்டு தூங்க போய்விட்டாள். அன்று இரவும் அதிதி அலெக்ஸ் இருவரும் தங்கள் கூடல் விளையாட்டுகளை நிகழ்த்திவிட்டு நேரம் கழித்துதான் தூங்கினர். அதனால் காலை உணவு மேஜைக்கும் தாமதமாக தான் வந்தனர். பொதுவாக விருந்தினர்கள் அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் அன்று பூபதி மற்றும் வருண் அங்கிருந்தனர். அவர்களை பார்த்து முகத்தை சுளித்தாள் அதிதி. ஆனால் எதுவும் பேசவில்லை. உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எலிசா தான் பேச்சை ஆரம்பித்தார். அலெக்ஸ், உன் மனைவி நண்பர்கள் ஏதோ முக்கியமான விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லணும்னு என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இங்கே வர சொன்னேன். அலெக்ஸ், அதிதி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஜான் அதிதியை பார்த்து ஒரு முறை கண்களை மூடி திறந்தான். ஒன்றும் இல்லை, பதட்டப்படாமல் இரு என்றான். சொல்லுங்க, என்ன விஷயம் பேசணும்? மேடம், அதிதி அது என அவன் பேச ஆரம்பிக்கும் போதே மார்ட்டின் வந்து கொண்டிருப்பதாக பணியாளர் ஒருவர் வந்து தகவல் சொல்லிவிட்டு போனார். அதை கேட்ட வருணுக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவர் நாளைதான் வருவார் என அதற்குள் இங்கே பிரச்சனையை ஆரம்பித்துவிட்டு கிளம்பி விடலாம் என நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று வருவார் என எதிர்பார்க்கவில்லை. சாப்பிட்டு முடிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு எழவும் முடியாது. என்ன செய்வது என யோசித்து கொண்டிருந்தான். பூபதியிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என கண்களால் வேண்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் அதை கண்டு கொள்ளவே இல்லை. இன்று எப்படியும் அதிதியை பழித்தீர்த்தாக வேண்டும் என முடிவு செய்துவிட்டான்.
வெயிட் பண்ணுங்க, அலெக்ஸ் டேட் வரட்டும், அப்புறம் பேசலாம், எல்லாரும் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டார் எலிசா. வருணுக்கு உணவு தொண்டையில் இறங்க மறுத்தது. வசமாக வந்து மாட்டிக்கொண்டதை போல் தோன்றியது. கையால் சைகை காட்டினான், கண்களால் சைகை காட்டினான். ஆனால் அதையெல்லாம் பூபதி கவனிக்கவே இல்லை. அவன் அதிதியை மட்டும்தான் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதிதி அலெக்ஸ் கையை பிடித்து கொண்டிருந்தாள். அவள் முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம், சரியா? உன் பயத்தை குறை, எல்லாரும் உன்னை தான் பார்க்குறாங்க. நீ ஒன்றும் பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணலை, புரியுதா? சரி அலெக்ஸ். 10 நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தார் மார்ட்டின். உள்ளே வந்தவர் பார்வையில் முதலில் விழுந்தவன் வருண் தான். அவன் போட்டோவை அவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். அதனால் அவனை தெரியும். இங்கு இவன் என்ன செய்கிறான் என்று யோசித்தார். அவருக்கு நொடி நேரத்தில் புரிந்தது அவனின் திட்டம் என்னவாக இருக்கும் என்பது. சிரித்துக்கொண்டே போய் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார். இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம் பூபதி? அவன் அதிதியை பார்த்து கொண்டே பேச்சை ஆரம்பித்தான். இங்கே உங்கள் வீட்டு மருமகளாக இருக்க அதிதி சென்னையில் வேற ஒருத்தவங்க வீட்டு மருமக. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே இங்கே இருக்க வருண் கூட கல்யாணம் ஆகிருச்சு. இதை இங்கே மறைச்சு தான் அதிதி கல்யாணம் பண்ணியிருக்கா. அலெக்ஸுக்கு கூட இது தெரியும். ஆனால் அவரையும் அழுது மயக்கி வச்சுட்டா. அவள் எங்கள் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது தப்பு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு வேற யார் மூலமாக தெரிய வந்து இங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவன் பேசி முடிப்பதற்குள் அழுகையில் குளித்திருந்தாள் அதிதி. இதை பூபதி சொல்லி முடித்த அடுத்த நொடி அதிதியை முறைத்து கொண்டே பாதி உணவில் எழுந்து சென்று விட்டார் எலிசா. அதிதியை ஏளனமாக பார்த்து சிரித்தபடி எலிசா பின்னால் சென்றாள் மெலினா. அதிதி மற்றவர்கள் முன் கூனி குறுகி போய் அமர்ந்திருந்தாள். அலெக்ஸ் மற்றும் ஜான் பூபதியை கொன்றுவிடும் எண்ணத்தோடு அவனை முறைத்து கொண்டிருந்தனர். மார்ட்டின் பேசுவார் என்பதால் அமைதியாக இருந்தனர். ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தது உங்கள் ஃப்ரெண்டு அதிதியை பற்றின உண்மைகளை சொல்லி நாளைக்கு அவளுக்கு இருந்து வரப்போகிற பிரச்சனைகளில் இருந்து அவளை காப்பாற்ற வந்திருக்கீங்க, அப்படிதானே என பூபதியை நேரடியாக பார்த்து கேட்டார் மார்ட்டின். ஆமாம் சார், அதுக்கு தான் வந்தோம். சரி, உங்கள் நோக்கம் என்னன்னு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் இப்போ உங்கள் அறைக்கு போகலாம். நாங்கள் இதை பற்றி பேசி முடிவெடுத்துக்கிறோம். அப்புறம் நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்தியா கிளம்ப நினைக்க வேண்டாம். கிறிஸ்மஸ் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இருந்தால் போகலாம். அவர் பேசியதன் அர்த்தம் வருண், பூபதி இருவருக்கும் நன்றாக புரிந்தது. பேசாமல் எழுந்து சென்று விட்டனர். அவர்கள் போன பிறகு பேச ஆரம்பித்தார் மார்ட்டின். அதற்கு முன்னே அங்கிருந்தவர்கள் அதிதியை பார்த்து தங்களுக்குள் பேச ஆரம்பித்திருந்தனர். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் பேசலாமா என்று மார்ட்டின் கேட்டவுடன் சபை அப்படியே வாயை மூடியது. சரி மார்ட்டின், நாங்கள் பேசல. ஆனால் அவர் சொன்னது உண்மையா இல்லையா, நீ சொல்லு என்றார் மார்ட்டினின் அண்ணன். அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அவன் முழு கதையும் சொல்லலை. நான் சொல்கிறேன். இந்தியாவில் நம்ம டீல் எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணி கொடுத்தது இந்த வருணோட அப்பா வரதராஜன் தான். வருண் அதிதியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சது நம்ம டீல் முடிக்க தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அதிதி வருணுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் கல்யாணத்துக்கு சாட்சியாக வருண் கட்டின தாலியை கூட அவன் கழட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அலெக்ஸ் அதிதியை பார்த்துருக்கான். அவனுக்கு அதிதியை பிடிச்சிருக்கு. அதனால் அவளை ஃபின்லாந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். வருணுக்கும் அதிதிக்கும் விவாகரத்து ஆன பின் தான் அலெக்ஸ் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால் இந்த கல்யாணம் செல்லும். இவங்க 2 பேரும் இங்கே வந்து இருக்கிறது அதிதியை பழிவாங்க தான். அதை தான் இப்போ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் இனி இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. அதிதியை யாராவது தப்பாக பேசுனது தெரிஞ்சால் பேலஸை விட்டு வெளியே போக வேண்டியது வரும். நான் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அனைவரும் தலையாட்டினர். அங்கிருந்த எல்லாருக்கும் பூபதி வருண் நோக்கம் இப்போது நன்றாக புரிந்தது. அதிதி எழுந்து வந்து மார்ட்டினை கட்டி கொண்டு அழுதாள். தேங்க்ஸ் அங்கிள். அவளை தட்டி கொடுத்த மார்ட்டின், அதிதி நீ எனக்கும் பொண்ணு மாதிரி. உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் மேலே கோபம் இருந்தது உண்மைதான். ஆனால் உன்னை ரோசியாக பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் எந்த கோபமும் இல்லை. சந்தோஷமா இரு. இது உன் பேலஸ். உன்னை இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது என்றார். அதிதி சிரித்து கொண்டே தலையாட்டினாள். உள்ளே என்ன நடக்கிறது என தெரியாமல் மண்டையை பிடித்து கொண்டு தங்கள் அறைக்குள் அமர்ந்திருந்தனர் வருண் மற்றும் பூபதி. அத்தியாயம் 83. அறைக்கு வந்த பின் பூபதி குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். உயிர் பயத்தில் போய் ஓரமாக அமர்ந்து விட்டான் வருண். ரவி காலையில் உணவு மேஜைக்கு வரவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியும் என்பதால் வயிறு சரியில்லை, உணவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அறையில் இருந்து கொண்டான். பூபதியும் வருணும் அறைக்கு வந்த பின் என்ன நடந்தது என கேட்டான். மார்ட்டின் சொன்னதை பயத்தோடு சொன்னான் வருண். மனதிற்குள் நீங்க 2 பேரும் செத்தீங்கடா என நினைத்து கொண்டு வெளியே சென்று விட்டான். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல வருண், எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கியான்னு பாரு. என்ன சொல்ற வருண்? நான் சொல்றது இருக்கட்டும், நீ அந்த மார்ட்டின் சொன்னதை காது கொடுத்து கேட்டியா? என்னது? என்னது? கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அது வரைக்கும் இருந்தா போகலான்னு சொன்னாரு. அதை கவனிக்கலையா நீ?
அது சும்மா நம்மளை மிரட்ட அப்படி சொன்னார், அதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். நீ எல்லாத்துக்கும் இப்படி தான் சொல்கிற பூபதி, ஆனால் இது சாதாரணமாக முடியும்னு எனக்கு தோணலை. கண்டிப்பாக இதுக்கு எதிர்வினை இருக்கும். எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும். அப்பா நிறையா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்போ நம்ம இங்கேருந்து உயிரோட வெளியே போகிறது கஷ்டம்தான். வருண், என்ன இப்படி பேசுகிற? நம்ம ஒன்றும் அதிதி பற்றி பொய் சொல்லலை, உண்மையை தானே சொல்லியிருக்கோம். அதுக்கு நமக்கு எப்படி அவங்க தண்டனை கொடுக்க முடியும் சொல்லு? இந்த நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்குற ஆளுங்க இவங்க இல்லை பூபதி. நீ இதை எலிசா கிட்ட தனியாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, மொத்த குடும்பத்தையும் வச்சுட்டு சொல்லியிருக்க. என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல. என்ன நடக்கும்? அந்த அதிதிக்கு தண்டனை கிடைக்கும், அவள் பேலஸை விட்டு வெளியே போவா, இதுதான் நடக்கும். எனக்கு என்னவோ அப்படி தோணலை. அதை பண்ணணும்னு இருந்தால் நம்ம முன்னாடியே பண்ண வேண்டியது தானே. எதுக்கு நம்மளை வெளியே அனுப்பணும் சொல்லு? நம்ம முன்னாடி அவளை அவமானப்படுத்த வேண்டான்னு நினச்சிருக்கலாம்ல. என்னமோ நீ சொல்லுற, எனக்கு நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். அப்போது வெளியே சென்ற ரவி உள்ளே வந்தான். என்ன ரவி, வெளியே என்ன நிலவரம்? எப்பவும் போல தான் பாஸ். அவங்க சாப்பிட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதிதி கூட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்க. ஜான் கூட தான் போகிறாங்க. இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அப்படியா, சரி, நான் போய் முடிஞ்சால் எலிசா மேடம் பார்த்துட்டு வரேன். இப்போ எதுக்கு பூபதி அவங்கள போய் பார்க்கணும்? இல்லை வருண், நம்ம சொன்ன உடனே அவங்க தான் கோபமாக வெளியே போனாங்க. அவங்க கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டால் நல்லது தானே பாஸ். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்ற போகிறீங்க அப்படித்தானே? அதே தான் ரவி. போ போ, யாருக்கு தீ பிடிக்க போகுதுன்னு பார்க்கலாம் என ரவி மனதிற்குள் நினைத்து கொண்டான். நீயும் வா வருண். இல்லை, நீ போயிட்டு வா. எனக்கு இந்த ரூமை விட்டு வெளியே வரவே பயமாக இருக்குது. அந்த ஜான் அன்னைக்கு என் கையை உடச்சி விட்டான். இன்னைக்கு உயிரை எடுத்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. நீ எங்கே வேணாலும் போ, நான் வரலை. அவசரப்பட்டு இங்கே வந்ததை நினச்சி நானே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். பூபதி வருண் பேச்சை கண்டு கொள்ளாமல் கிளம்பிவிட்டான். வெளியே சென்றவன் எலிசாவை பார்க்க மேரியிடம் அனுமதி கேட்டான். வெயிட் பண்ணுங்க, கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். சரி. சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவர், இப்போ அனுமதி இல்லை, அவங்க உங்களை ஈவினிங் 4 o'clock சந்திக்க வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். சரி என்று சொல்லிவிட்டு கார்டனில் வந்து அமர்ந்து விட்டான். அவன் மனம் உலைகலன் போல் கொதித்து கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி கூட இந்த வீட்டில் அதிதிக்கு எதுவும் நடக்கலையே, இனி என்னதான் செய்வது? இவர்கள் செய்யும் திருட்டு வேலைகளை பற்றி கூட எதையும் இங்கு வந்த இத்தனை நாட்களில் கண்டறிய முடியவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு செய்து ரஷ்யா வந்தது வீணாகி போகுமோ என்ற பயம் வந்தது. இல்லை, அப்படி போக விடவே கூடாது. இவ்வளவு முயற்சி செய்து வந்ததற்கு பலன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த போது அங்கு வந்து சேர்ந்தாள் மெலினா. என்ன பூபதி, தனியாக இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே? வாங்க, அவங்க எல்லாம் ரூமில் இருக்காங்க. நான் மட்டும்தான் சும்மா வெளியே வந்தேன். ஆமாம், காலையில் நிஜமாவே அதிதி மேலே இருந்த பாசத்தில் தான் அந்த உண்மையெல்லாம் சொன்னீங்களா? எனக்கு என்னவோ அப்படி தோணலை. அது வந்து பூபதி, நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லலாம். முறைப்படி அலெக்ஸை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நான் தான். ஆனால் அதுக்குள்ளே அந்த அதிதி வந்துட்டா. நானே அவளை எப்படியாச்சும் இங்கேருந்து துரத்தணும்னு தான் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்ட்னர் ஆகலாம், என்ன சொல்கிறீங்க? உடனே எழுந்து அவளிடம் கை கொடுத்தான் பூபதி. எனக்கு அதிதி நல்லா இருக்கக்கூடாது, அதுதான் நோக்கம். அதுக்கு தான் காலையில் அப்படி சொன்னேன். அது அங்கேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. சரி, நான் அங்கேருந்து வந்த அப்புறம் என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் ஆகலை. ஏற்கனவே அலெக்ஸுக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால் இனி இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மார்ட்டின் அங்கிள். அவ்வளவுதான். இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. மார்ட்டின் அங்கிள் சொல்லிட்டா அதுக்கு யாரும் மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அப்படியா? அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு வருணை வர வச்சு உண்மையை சொன்னது வேஸ்ட்டு தானா? கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணி அதை விவாகரத்து பண்ணி அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இங்கே ரொம்ப சாதாரணம். நீங்கள் முன்னாடியே இதை தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதை சொல்லி உங்கள் பேர் தான் கெட்டு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? யோசிக்கலாம். இங்கே தானே இன்னும் 15 days இருக்க போகிறீங்க. அதுக்குள்ளே யோசித்து ஏதாவது பண்ணலாம். ஆனால் இந்த 15 நாளும் நீங்கள் இந்த பேலஸ்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வெளியே போக வேண்டாம். மார்ட்டின் அங்கிள், அலெக்ஸ், ஜான் எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்புறம் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சரி, நான் வெளியே போகலை. குட், ஓகே. ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தால் இங்கே பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். நான் என் டேடி கிட்ட பேசிட்டு பிளான் என்னன்னு சொல்கிறேன். அதுபடி பண்ணலாம். அது வரைக்கும் முடிஞ்சளவு ரூம் விட்டு வெளியே வராதிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, நான் அப்போ ரூமுக்கு போகிறேன், அப்புறம் பார்க்கலாம். பூபதி போவதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் மெலினா. வசமாக ஒரு முட்டாள் வந்து சிக்கியிருக்கான். இவனை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுட்டு பழியை தூக்கி இவன் மேலே போட வேண்டியது தான். முதல்ல இதை பற்றி டாடி கிட்ட பேசணும் என நினைத்து கொண்டு தன் அறைக்கு எழுந்து சென்றாள் மெலினா. இவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்குமா? காத்திருந்து பார்க்கலாம். அன்று இரவு தங்கள் அறைக்குள் அலெக்ஸ் மடியில் படுத்திருந்தாள் அதிதி. கண்கள் கண்ணீரை சுரந்து கொண்டிருந்தது. காரணம் இதுதான். அவள் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வரும்போது அவளை எதிர்கொண்ட எலிசா, வேற நாட்டில் இருந்து வந்திருந்தாலும் சுத்தமான பொண்ணா இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இல்லை,
நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அலெக்ஸுக்கு போய் நீயா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதற்கு தான் இந்த அழுகை. அலெக்ஸ் எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அதிதி ஏற்கவில்லை. அவள் மனம் புண்பட்டு விட்டது. அதை நினைத்து அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அவள் மனம் தன் தாய்மடியை தேடியது. அதனால்தான் அலெக்ஸ் மடியில் படுத்திருந்தாள். என்ன செய்வது என தெரியாமல் அலெக்ஸ் தவித்து போய் அமர்ந்திருந்தான். எலிசாவிடம் பேச சென்றால் அவர் என்னை தவிர்த்து விட்டார். ஜானிடமும் அவர் பேசவில்லை. இவ்வளவு ஏன், மார்ட்டின் கூட அவரிடம் பேச எலிசா அனுமதிக்கவில்லை. அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்பதே யாருக்கும் புரியவில்லை. போதும் அதிதி, ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருக்க, உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. இல்லை அலெக்ஸ், நான் தப்பான பொண்ணு இல்லை. அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, போகிற வீட்டில் அங்கே இருக்க மாமியாருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அங்கே வாழ்க்கை நரகமாகிரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. நீ யோசிக்கிற அளவெல்லாம் எங்கள் அம்மா இல்லை அதிதி. கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, சரியாகிருவாங்க. ப்ளீஸ் அழகாத. ஆனால் அலெக்ஸின் சமாதானம் எல்லாம் காற்றில் தான் கரைந்து போனது. அதிதி அழுகை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அதிதி அழுகையை நிறுத்தவும் எலிசா கோபத்தை குறைக்கவும் சக்தி கொண்ட ஒருவர் உயர்தர காரில் பேலஸ் வாசலில் வந்து இறங்கினார். அவர் யார்? அத்தியாயம் 84. அழுது அழுது ஓய்ந்து போய் ஒரு கட்டத்தில் தூங்கி போனாள் அதிதி. இரவு அவள் சாப்பிடவும் இல்லை. அதனாலே அவளை தேடி வந்தான் ஜான். அரைக்கதவு மூடியிருந்ததை பார்த்து திரும்பி விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் மனது கேட்கவில்லை. எலிசா அதிதியை பேசிய போது அவன் வீட்டில் இல்லை. உணவு மேஜையில் தான் கவனித்தான் அதிதி இல்லை என்பதை. அலெக்ஸ் கூட சாப்பிட வரவில்லை. மேரியிடம் கேட்டபொழுது அலெக்ஸ் உணவு வேண்டாம், பசி இல்லை என்று சொன்னதாக சொன்னார். ஜானுக்கு புதிதாக இருந்தது. சாப்பிடாமல் தூங்கும் ஆள் அவன் இல்லையே, அதிதியை வேறு காணோம், என்ன செய்வது என தயங்கி கொண்டு நிற்கும்போது கதவை திறந்து கொண்டு அலெக்ஸ் வெளியே வந்தான். என்ன ஜான், இங்கே என்ன பண்ற? இல்லை, அதிதி சாப்பிட வரல, அதான். அவள் தூங்கிட்டா, சாப்பிடல. ஏன், என்னாச்சு? எலிசா பேசியதையும் அதிதி அழுது கொண்டே தூங்கியதையும் சொன்னான் அலெக்ஸ். அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதை பற்றி பேச போனால் ரூம்குள்ளே அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிதி பாவம், இதை இப்படியே விடக்கூடாது அலெக்ஸ். மார்னிங் மம்மி கிட்ட பேசியே ஆகணும். ஆமாம் ஜான், பேசணும். அதிதி ரொம்ப பாவம், கஷ்டப்படுறா. சரி பேசலாம், நீ போய் சாப்பிட்டு வந்து தூங்கு, நான் ரூமுக்கு போகிறேன். சரி என்ற அலெக்ஸ் ஜான் போகுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன், அவனை பார்த்தாலே அலெக்ஸுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த அளவு மோசமான ஆளாக இருந்தான். இவனுக்கு பயந்து போய் தானே அதிதியை ஃபின்லாந்து கடத்தி வந்தோம். அதை நினைத்தால் இப்போது அலெக்ஸுக்கு சிரிப்பாக வந்தது. அதிதியை பார்த்த பின் தான் இந்த மாற்றம் எல்லாம். ஆனால் நல்லா இருக்கு, இவன் இப்படியே இருந்தால் போதும் என நினைத்து கொண்டு சாப்பிட சென்று விட்டான். அறைக்கு வந்த ஜானுக்கு தூக்கமே வரவில்லை. அவனால் அதிதி கஷ்டப்படுவதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எலிசாவின் பிடிவாதம் அவனுக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு எளிதில் அவர் சமாதானமாக மாட்டார். அப்பா முயற்சித்தாலும் அவ்வளவு எளிதில் அது நடக்காது. அந்த மெலினா வேறு கூடவே இருந்து அம்மாவுக்கு தூபம் போட்டு கொண்டிருக்கிறாள். என்ன செய்வது? இதற்கு உடனே வழி கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அதிதி மனமுடைந்து போய் விடுவாள். இல்லை, வேறு ஏதாவது முடிவெடுத்து வீட்டை விட்டு இந்தியா செல்கிறேன் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? யோசிக்க யோசிக்க பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. அறைக்குள் சுற்றி வந்தபோது அங்கு மாட்டியிருந்த ஒரு போட்டோவில் அலெக்ஸ் மற்றும் ஜான் இருவரையும் மடியில் வைத்து அமர்ந்திருந்தார் விக்டோரியா. அந்த போட்டோவை பார்த்த ஜான் கண்கள் விரிந்தது. பின் திரும்பி கேலண்டரை பார்த்தான். கிறிஸ்துமஸுக்கு இன்னும் 14 நாட்கள் இருந்தது. உடனடியாக வந்து போனை எடுத்து விக்டோரியாவிடம் பேச ஆரம்பித்து விட்டான். அவன் பேசட்டும், நான் அதற்கு முன் விக்டோரியா பற்றிய ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்து விடலாம். விக்டோரியா மார்ட்டினின் தாய். ரஷ்யாவில் இருக்கும் அனைத்து சொத்துகளுக்கும் அவர்தான் அதிபதி. மார்ட்டின் அப்பா சிறு வயதில் தவறி போனாலும் தொழிலும் குழந்தைகள் வளர்ப்பிலும் முழு கவனத்தை செலுத்தி தன் திறமையால் அனைத்தையும் உருவாக்கினார். மார்ட்டின் குழந்தை ரோசி இறந்த பின் பேலஸில் இருக்க பிடிக்காமல் ரஷ்யாவிலிருந்து 2 மணி நேர பயணத்தில் இருக்கும் அவரது கிராமத்தில் போய் தங்கிக் கொண்டார். மிக அருமையாக ஆளுமையான அன்பான பெண்மணி. ஒருவரை முதல் பார்வையிலேயே கணித்துவிடும் அனுபவமிக்கவர். எலிசா அவர் ஒருவருக்கு தான் பயப்படுவார். எல்லா வருடமும் கிறிஸ்துமஸுக்கு 5 நாட்களுக்கு முன் பேலஸுக்கு வருவார். கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு விட்டு கிறிஸ்துமஸ் முடிந்த 2வது நாள் கிளம்பி விடுவார். அந்த 7 நாட்களில் கடந்த 1 வருடத்தில் பேலஸில் நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொள்வார். கடந்த வருடம் வந்தபோதே ஜானை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கொண்டே இருந்தார். அலெக்ஸிடம் கூட சொன்னார், அடுத்த வருடம் இந்த பேலஸில் மருமகள் இருந்தால் மட்டுமே கிறிஸ்துமஸ்க்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு தான் போனார். இப்போது இங்கிருக்கும் பிரச்சனைகளை சொல்லி அவரை வரவைத்தால் என்ன? அவருக்கு கண்டிப்பாக அதிதியை பிடிக்கும். அவர் வந்தால் இங்கிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாக வரும். அவரிடம் பேசலாம் என ஃபோன் செய்து அனைத்தையும் சொன்னான் ஜான். பூபதி வருண் பற்றி கூட சொல்லிவிட்டான். மெல்லிய சிரிப்புடன் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட விக்டோரியா காலை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். அதன் பின் தான் ஜானுக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது.
சொன்னபடியே காலை உயர்தர காரில் வந்து இறங்கினார் விக்டோரியா. அவர் வருவது ஜானை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதால் பேலஸ் அமைதியாக இருந்தது. இல்லையென்றால் அவர் வரும்போது அனைவரும் ஆஜராகியிருப்பார். இப்போது ஜான் மற்றும் மேரி மட்டும் வந்து நின்றனர். விக்டோரியா ஜானை அழைத்து கொண்டார். வாங்க கிராண்ட்மா. வரேன். மேரியும் தலை குனிந்து வரவேற்றார். உள்ளே வந்தவர் நேராக அவர் அறைக்கு சென்று விட்டார். காலை உணவு மேஜையில் நான் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர் அறைக்குள் தேவையில்லாமல் யாரும் வருவதை அவர் விரும்ப மாட்டார். அதனால்தான். ஜான் அலெக்ஸ் அறைக்கு சென்று காலை உணவுக்கு கண்டிப்பாக அதிதியை கூட்டி வா என்று சொல்லிவிட்டான். என்ன விஷயம் ஜான்? அதிதி வருவான்னு எனக்கு தோணலை. அவள் அம்மாவை ஃபேஸ் பண்ண பயப்படுறா. காலையில் எழுந்து கூட அவள் சரியா இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன். நீ கூட்டிட்டு வா. இப்படி பயந்து எத்தனை நாள் இருக்க முடியும் சொல்லு? சரி, முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக வரணும் என்று சொல்லிவிட்டு ஜான் கிளம்பி விட்டான். என்னாச்சு இவனுக்கு என்று சொல்லிவிட்டு அப்படி உணவு மேஜையில் என்ன இருக்கிறது என போய் பார்த்தான். அங்கு வழக்கத்தை விட பரபரப்பாக இருந்தது. மேரி சுழன்று வேலை பார்த்து கொண்டிருந்தார். சரி, என்னவோ, போய் அதிதியை ரெடி பண்ணுவோம் என அறைக்கு வந்தான். தோட்டத்தை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அதிதி. ஐயோ, இவளை என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? அதிதி, வாங்க அலெக்ஸ், சாப்பிட்டீங்களா? இல்லை, நீ வா போகலாம். நான் தான் வரலைன்னு சொன்னேன்ல, ஏன் என்னை கூப்பிடுறீங்க? நான் வர சொல்லலை, உன் அருமை அண்ணன் ஜான் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னான். வா. அவரா? ஆமாம், வா. உங்கள் அம்மா இருப்பாங்க அலெக்ஸ். எல்லாரும் இருப்பாங்க அங்கே. அவங்க உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. வா. இருந்தாலும் அலெக்ஸ். அதிதி, ப்ளீஸ் வா என வற்புறுத்தி அவளை அழைத்து சென்றான். அங்கு பாதி பேர் தான் வந்திருந்தனர். ஜான் இன்னும் வரவில்லை. பின் ஒருவராக வர ஆரம்பித்தனர். எப்போதும் இருக்கும் உணவுப் பொருள்களை விட அன்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எலிசா வந்தவுடன் அதிதி தலை குனிந்து கொண்டாள். பின் மார்ட்டின் வந்தார். சாப்பிட ஆரம்பிங்க, ஏன் இன்னும் ஜான் வரல என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விக்டோரியாவுடன் ஜானும் வந்துவிட்டான். அவரை பார்த்து எல்லாரும் திகைத்து போயினர். யாருமே அவர் அன்று வருவார் என எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் தலை குனிந்து அவரை வரவேற்றனர். மாம், என்ன இது, சொல்லாம வந்திருக்கீங்க? எப்போ வந்தீங்க? காலையில தான். முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். அலெக்ஸ் பயத்தில் எச்சில் விழுங்கி கொண்டு இருந்தான். பாட்டி அதிதியை பார்த்து என்ன சொல்லுவார் என யோசித்து கொண்டிருந்தான். அவருக்கு ஒருவேளை அதிதியை பிடிக்கவில்லை என்றால் அவள் அதன் பின் பேலஸில் இருப்பது கேள்விக்குறிதான். மார்ட்டின் கூட அவரை எதிர்த்து பேச முடியாது. கடவுளே, இது என்ன சோதனை? விக்டோரியா எலிசா அருகில் போய் அமர்ந்து கொண்டார். அதுதான் வழக்கமும் கூட. பின் அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். விக்டோரியா சாப்பிட்டு கொண்டே அதிதியை தான் கவனித்து கொண்டிருந்தார். அதை அலெக்ஸ் கவனித்தான். போச்சு, என்ன நடக்கப் போகுதோ தெரியலையே. ரஷ்யாவில் பாட்டியை பபுஷ்கா என்று அழைப்பார்கள். நம் வசதிக்காக பாட்டி என்று சொல்கிறேன். அலெக்ஸ், சொல்லுங்க பாட்டி. உன் பக்கத்தில் இருக்கிறது யாரு? இவங்க பேர் அதிதி பாட்டி, என் மனைவி. அவங்க நாடு இந்தியா. அதிதி, இவங்க என் பாட்டி விக்டோரியா. வணக்கம் பாட்டி என்றாள் அதிதி. சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டார் விக்டோரியா. என்ன, பாட்டி எதுவுமே பேசல என யோசித்தான் அலெக்ஸ். அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின் விக்டோரியா பேசுவதற்காக அமைதியாக இருந்தனர். எல்லா வருடமும் இதுபோல் சாப்பிட்டு முடித்த பின் எலிசாவை அறைக்கு வர சொல்லி அந்த வருடம் வீட்டில் நடந்த அனைத்தையும் கேட்டு அறிந்து கொள்வார். அதனால் சீக்கிரம் சாப்பிட்டு முடித்துவிட்டு தயாராக இருந்தார் எலிசா. அவருக்கு அதிதியை பற்றி சொல்ல வேண்டும் என ஆவலாக இருந்தார். ஆனால் சாப்பிட்டு முடித்தவுடன் விக்டோரியா அதிதியை அவர் அறைக்குள் வர சொல்லிவிட்டு சென்றார். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர். அத்தியாயம் 85. அனைவரும் சாப்பிட்டு முடித்து விக்டோரியா பேசுவதற்காக காத்திருந்தனர். எலிசா அவருடன் அறைக்கு செல்வதற்கு தயாராக இருந்தார். ஆனால் விக்டோரியா அதிதியை தன் அறைக்கு வர சொல்லிவிட்டு சென்று விட்டார். அங்கிருந்த அனைவரும் அவர் சொன்னதை கேட்டு திகைத்து போய்விட்டனர். இது என்ன புது பழக்கம்? எலிசாவை விட்டுட்டு அதிதியை அழைக்கிறார். எலிசாவுக்கு தான் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. வா அதிதி, பாட்டி உன்னதான் வர சொல்றாங்க. நான் எதுக்கு அலெக்ஸ்? எனக்கு பயமா இருக்கு, நான் வரல. ஏய் வா ப்ளீஸ், அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அதற்குள் அதிதி அருகில் வந்த ஜான், நீ விடு அலெக்ஸ், நான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அதிதி கையை பிடித்து இழுத்து சென்று விட்டான். பயமா இருக்கு ஜான். எதுக்கு பயம்? நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு வெளியே சொல்லாத. அவங்க ஒரு வயசான லேடி. அவங்க உன்னை என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷம் எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச மரியாதை இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படு, சரியா? அதற்குள் விக்டோரியா அறை வந்து விட்டது. உள்ள போ. சரி என்று தயங்கி கொண்டுதான் உள்ளே நுழைந்தாள். அந்த அறை மிக விசாலமாக பெரியதாக இருந்தது. அங்கிருந்த பெரிய சோஃபாவில் அமர்ந்திருந்தார் விக்டோரியா. வா திதி, வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொன்னா கேட்கணும், வா. அருகில் போய் அமர்ந்தாள் அதிதி. நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போதுதான் அதிதி முகத்தில் சிரிப்பே வந்தது. ரொம்ப நன்றி, நான் உங்களை நினச்சி பயந்து போயிருந்தேன். எதுக்கு பயம்? இல்லை, என்னை பற்றி உன்னை பற்றி எல்லாம் தெரியும். ஜான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி தான் என்னை வர வச்சான். அலெக்ஸுக்கு பொருத்தமான பொண்ணு நீ தான். உன்னை அவன் பார்க்குறப்போ அவன் முகம் அவ்வளவு அழகாக இருக்குது.
எலிசா பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க தானே, அதை பற்றி கூட நீ யோசிக்க வேண்டாம் சரியா? நீ தான் இந்த பேலஸ்க்கு அடுத்த ராணி. நீ யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது, கம்பீரமாக இருக்கணும், புரியுதா? சரி பாட்டி, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன். சரி, அப்புறம் அலெக்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கியா? நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு புரியுது தானே? அதிதி வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். நல்லா சந்தோஷமாக இருக்கோம் பாட்டி. அப்போ கூடிய சீக்கிரம் நான் இந்த வீட்டு வாரிசை எதிர்பார்க்கலாம் சரியா? சரி பாட்டி. நீ டாக்டர் தானே? ஆமாம் பாட்டி, நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறேன். பரவாயில்லையே, பேலஸ்லேருந்து பொண்ணுங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தது சந்தோஷம்தான். சரி, நீ வேலைக்கு போயிட்டு வா, நம்ம இரவு பேசலாம். சந்தோஷமாக இரு, உன்னை இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். சரி. பயத்துடன் உள்ளே சென்ற அதிதி சிரித்த முகத்துடன் வெளியே வந்தாள். ஓடி வந்து அலெக்ஸை கட்டி கொண்டாள். பாட்டி, என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அலெக்ஸ். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும் அதிதி, உன்னை கண்டிப்பாக பாட்டிக்கு பிடிக்கும். பின் அருகில் நின்ற ஜானை பார்த்து ஓடி சென்று அவனை கட்டி கொண்டாள். நீங்கள் தானே காரணம் எல்லாத்துக்கும். தேங்க்ஸ். நீ சந்தோஷமா இரு, அது போதும். இவர்கள் மூவரும் பேசி கொண்டிருந்ததை அங்கிருந்து அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். எலிசா காதில் புகை வராத குறையாக அமர்ந்திருந்தார். மேரி எலிசா அருகில் வந்து விக்டோரியா அழைப்பதாக சொன்னார். இப்போ மட்டும் எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க என முணங்கிக் கொண்டே எழுந்து போனார் எலிசா. பின் அதிதி, அலெக்ஸ், என்னை பாட்டி வேலைக்கு போக சொல்லிட்டாங்க, நைட்டு பேசுகிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ போகலாமா? சரி போகலாம். வரேன் ஜான். சிரித்து கொண்டே மான் போல துள்ளி குதித்து ஓடினாள் அதிதி. அப்போதுதான் ஜானுக்கு மனநிறைவாக இருந்தது. இந்த சிரிப்புக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைத்து கொண்டான். விக்டோரியா அறைக்குள் சென்றார் எலிசா. அவர் முகம் கோபத்தில் சிவந்து போய் இருந்தது. அது விக்டோரியாவுக்கு புரிந்தது. வா எலிசா, உட்காரு. இருக்கட்டும் ஆண்டி. எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்ப? வா, சொன்னா கேளு, உட்காரு. என்ன எலிசா, என்ன நடக்குது? இங்கே சொல்லப்போனால் நான் தான் உன் மேலே கோபப்படணும். உனக்கு எதுக்கு என் மேலே கோபம் வருது? என்ன ஆண்டி, தெரியாத மாதிரி கேட்குறீங்க? எப்பவும் இருக்க வழக்கத்தை மாற்றி ஏன் அவளை உள்ளே வர சொன்னீங்க? நான் எதையும் மாற்றலை எலிசா. பேலஸ் மருமக அதிதி தானே, அதனால தான் அவளை கூப்பிட்டேன். ஆண்டி, அவளை நான் இன்னும் இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கலை. அதை கேட்ட விக்டோரியாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன பேசுகிற எலிசா? அவளை அலெக்ஸ் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் அவனோட மனைவியாக அங்கீகாரம் கொடுத்துட்டான். அவனுக்கு அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தேவையான வயசும் வந்தாச்சு. அப்புறம் என்ன? ஆண்டி, அவன் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அவன்... எனக்கு எல்லாம் தெரியும் எலிசா. நான் ஜான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி தான் வர வச்சான். அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. அவள் யாரையும் ஏமாற்றி இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரலை. அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அலெக்ஸுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்புறம் என்ன எலிசா? என்ன இருந்தாலும் அவள் ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு ஆண்டி. அதனால் என்ன எலிசா? அந்த கல்யாணம் அந்த பொண்ணுக்கு சரியாக அமையலை. அதனால் அதிலிருந்து வெளியே வந்திருக்கா. நீ எந்த வருஷத்தில் இருக்க? அந்த பொண்ணை நீ வெறுக்கிறதுக்கு இதுதான் நிஜமான காரணமா? சொல்லு. எனக்கு அப்படி தோணலை. இல்லை ஆண்டி, நான் மெலினாவை தேர்ந்தெடுத்திருந்தேன். அவள் பாவம் இல்லையா? அவள் தான் இந்த பேலஸ்க்கு பொருத்தமான பொண்ணு. எலிசா, அலெக்ஸ் அதிதியை கல்யாணம் பண்ணி வந்த உடனே நீ மெலினாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். அவளை இன்னும் இங்கே வச்சிருக்கிறது தப்பு. அதை விடு. அலெக்ஸ் அதிதி கூட வாழ ஆரம்பித்த பிறகு கூட நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. இன்னும் கொஞ்ச நாள் அதிதி இந்த பேலஸ் வாரிசை பெற்று கொடுப்பா. அப்போவும் நீ இதை தான் சொல்லுவியா எலிசா? ஆண்டி, அது... நீ எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த பேலஸை உன் கண்ட்ரோலில் விட்டேன் எலிசா. அந்த முடிவு தப்புன்னு இப்போ தான் புரியுது. நான் இன்னும் 15 நாள் இங்கே தான் இருப்பேன். அதுக்குள்ளே உன் மனசு மாறணும். இல்லைன்னா நான் தொடர்ந்து இங்கேயே தான் தங்க வேண்டியது வரும். இப்போ நீ கிளம்பலாம், எனக்கு ஓய்வு தேவை என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார். எலிசாவுக்கு முகத்தில் அடித்தது போல் இருந்தது. அதே முகத்துடன் வெளியே வந்தார். அதிதி சிரித்து கொண்டு வந்ததையும் எலிசா சோர்ந்து போய் வந்ததையும் எல்லாரும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர். ஆனால் அவரிடம் போய் கேட்கும் தைரியம் அங்கிருக்கும் யாருக்கும் இல்லை. எனவே கலைந்து போய்விட்டனர். எலிசாவுடன் மெல்லினாவும் சென்று விட்டாள். மருத்துவமனைக்கு வந்த அதிதி ரீனாவை அழைத்து பேசினாள். இங்கிருக்கும் நிலவரம், பேலஸில் இருப்பவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்டது பற்றியெல்லாம் சொன்னாள். அதோடு பூபதி, வருண் வந்திருக்கும் தகவலையும் சொன்னாள். அப்பா, அம்மா, தங்கச்சி நலம் பற்றி விசாரித்தாள். அன்று முழுவதும் பட்டாம்பூச்சி போல் சுற்றி வந்தாள். மிக மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. அன்று இரவு தன்னை அழைக்க வந்த ஜானுடன் நன்றாக பேசினாள். வெளியே எங்காவது சென்று வித்தியாசமாக உணவு உண்ண வேண்டும் என்று கேட்டு பின் அலெக்ஸ் மற்றும் கிரீனை வரவழைத்து நால்வரும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு ஊர் சுற்றிவிட்டு பேலஸ் வந்து சேர்ந்தனர். அங்கு பேலஸ் வண்ண விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் கிறிஸ்மஸ் மரம் அலங்கார வேலைப்பாடுகளுடன் நின்று கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்க்க பார்க்க அதிதிக்கு பரவசமாக இருந்தது. இதைப்போல் ஒரு சந்தோஷமான நாள் அவள் வாழ்நாளில் இருந்ததில்லை. அறைக்கு சென்ற பின் வழக்கம் போல் தங்கள் விளையாட்டுகளை ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் தூங்கி போயினர். அன்று காலை வருண் மற்றும் பூபதியை சந்திக்க விரும்புவதாக தன் அறைக்கு வர சொன்னார் விக்டோரியா. கூடவே ஜானும் இருந்தான்.
வருண் மற்றும் பூபதிக்கு விக்டோரியா பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதனால் கை கால் உதறலுடன் தான் உள்ளே வந்தனர். நீங்கள் 2 பேரும் தான் அதிதி நண்பர்களா? ஆமாம், அதாவது நண்பர்கள் போர்வையில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அவள் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கீங்க, அப்படி தானே? ஐயோ, அப்படி இல்லை, முந்திக் கொண்டு சொன்னான் பூபதி. மெலிதாக சிரித்து கொண்டார் விக்டோரியா. பின் ஜானை அழைத்து அவர் காதில் அவர்களை பற்றி ஏதோ சொன்னார். அவன் மகிழ்ச்சியுடன் தலையாட்டினான். என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 86. காலையிலிருந்தே பேலஸ் பரபரப்பாக இருந்ததை பூபதி கவனித்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் என்ன விஷயம் என்பது அவனுக்கு புரியவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு வருண் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. பூபதியிடம் அங்கு யாரும் பேசுவதே இல்லை. அதனால் யாரிடம் கேட்பது என தெரியவில்லை. ஆனால் ஏதோ வித்தியாசமாக நடக்கிறது என்பது மட்டும் புரிகிறது. ரவி மட்டும் வெளியே சென்று வருகிறான். அவனிடம் அங்கிருப்பவர்கள் முதல் வேலை செய்பவர்கள் வரை அனைவரும் நன்றாக பேசுகிறார்கள். அதிதி மேரியிடம் சொல்லி வைத்திருக்கிறாள் ரவிக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கும்படி. எனவே ரவியை அனுப்பி வெளியே நடப்பவற்றை தெரிந்து வர சொல்லி அனுப்பினான் பூபதி. வெளியே போய்விட்டு சற்று நேரத்தில் திரும்பி வந்தான் ரவி. என்ன ரவி, என்ன விஷயம்? எதுக்கு எல்லாரும் வந்துட்டு போறாங்க? சொல்றேன் பாஸ், வந்து உட்காருங்க. சரி சொல்லு. பாஸ், மார்ட்டின் சாரோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க பேர் விக்டோரியா. அவங்க தான் இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க. பக்கத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்காங்களாம். இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருக்காங்க. அதுக்கு தான் இந்த பரபரப்பெல்லாம். ஓ, அதுக்கு தானா? பாஸ், இன்னும் ஒரு விஷயம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் இங்கே இருக்கவங்க கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்களாம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை சொன்ன பிறகு வருண் உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஏ ரவி, அதை ஏன் சொல்கிற? நீங்கள் தானே பாஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து சொல்ல சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். சரி விடு, யாரோ வர்றாங்க போகிறாங்க, நமக்கு என்ன என சொல்லி கொண்டிருக்கும் போதே மேரி வந்தார். பூபதி, வருண், நீங்கள் 2 பேரும் மாலை 4 மணிக்கு விக்டோரியா மேடம் அறைக்கு வரணும். அவங்க உங்கள் 2 பேரையும் சந்திக்கணும்னு சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு போனார். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாங்கள் ஏன் அவங்கள சந்திக்கணும்? எனக்கு தெரியாது, அதை நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இது என்ன புது வம்பா இருக்கு என தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் பூபதி. வருண் பூபதி அருகில் எழுந்து வந்தான். இங்கே பாருங்க பூபதி, நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் நான் வந்தேன். இப்போ என்னடான்னா உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இனியும் என்னால் இங்கே இருக்க முடியாது. மார்ட்டின் சொன்ன மாதிரி இன்னும் 15 நாள்லாம் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் உடனே இங்கேருந்து சென்னை போகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன வருண், நானும் உன்னை மாதிரி இங்கே மாட்டிட்டு தானே இருக்கேன். நான் எப்படி உன்னை அனுப்பி வைக்க முடியும்? அதுதான் ஈவினிங் அவங்கள பார்க்க போகிறோம்ல, அவங்கக்கிட்ட கேட்டு உன்னை மட்டும் அனுப்பி வைக்கிறேன். அப்போ நீங்கள்? நான் ஒன்றும் உன்னை மாதிரி கோழை இல்லை. இங்கேருந்து இவங்களை பழி வாங்காமல் சென்னை வரமாட்டேன். சரி, அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் உடைமைகளை பேக் செய்ய சென்று விட்டான் வருண். பூபதி தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். மெலினாவை பார்த்து பேச வேண்டும் என முடிவு செய்து கொண்டான். மாலை வரை நிலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான். விக்டோரியாவிடம் இருந்து அழைப்பு வரவில்லை. மறுநாள் காலைதான் வந்தது. மேரி வந்து அழைத்து சென்றார். அதுவரை வருண் பூபதியை ஒரு வழி செய்து விட்டாள் விக்டோரியா. அறைக்கு வரும்போதே கை கால் உதறலுடன் தான் வந்தனர் இருவரும். நீங்கள் 2 பேரும் தான் அதிதியோட நண்பர்களா? ஆமாம், அதாவது நண்பர்கள் போர்வையில் அதிதி வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கீங்க, அப்படி தானே? ஐயோ, அப்படி இல்லை என்றான் பூபதி. ஜான், பாட்டி இங்கே வா என விக்டோரியா ஜான் காதில் இவர்களை பார்த்து கொண்டே ஏதோ சொன்னார். அவனும் சிரித்து கொண்டே தலையாட்டினான். என்ன என்பது இருவருக்கும் புரியவில்லை. பூபதி எதுவும் பேசப்போவதில்லை என வருணுக்கு புரிந்தது. எனவே அவனே விக்டோரியாவிடம் அவனை ஊருக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டான். வெயிட் பண்ணுங்க, மொத்தமாக போகலாம் என்று சொல்லி அறைக்கு அனுப்பி வைத்து விட்டார். ஜானிடம் கேட்பதற்கு கிறிஸ்மஸ் முடியாமல் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டான். அறைக்கு வந்த வருண் வெறி பிடித்தவன் போல் கத்த ஆரம்பித்து விட்டான். இப்படியே போனால் இவன் பைத்தியமாகி விடுவான் போல இருக்கிறதே என யோசித்தான் பூபதி. போனை எடுத்து மெலினாவுக்கு அழைத்தான். அவள் பேலஸுக்கு பின்னால் இருக்கும் கார்டனுக்கு வர சொன்னாள். வருண், உன்னை பத்திரமா சென்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் அதுக்கு தான் வழி தேடிட்டு இருக்கேன். அமைதியா ரூம்ல இரு. ரவி, இவரை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அவன் போன பிறகு வருணிடம் வந்த ரவி, இங்கே பாருங்க வருண், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இங்கே வந்தது பெரிய தப்பு. என்னால் பூபதி இருக்கப்போ அவங்க கிட்ட பேச முடியாது. அதனால தான் அவர் போன அப்புறம் சொல்கிறேன். அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ நான் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கேருந்து உயிரோட போகிறது கஷ்டம்தான். ரவி, ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. இங்கேருந்து எப்படியாவது நான் உயிரோடு போயாகணும். என்னை நம்பி சென்னையில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். நான் இங்கேருந்து போன அப்புறம் இவங்களை பற்றி யார்கிட்டையும் பேச மாட்டேன். இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்ததை கூட நான் மறந்துடுவேன். எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது கூட ஒரு முயற்சி தான்.
சொல்லுங்கள், என்ன வேணாலும் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் நிலைமையை சொல்லி அதிதி மேடம் கிட்ட பேசி பாருங்கள். அவங்க மனசு வச்சா நீங்கள் கண்டிப்பாக உயிரோட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னால் இங்கே எல்லாரும் கேட்பாங்க. அவகிட்டையா? அப்படி சொல்லாதீங்க, அவங்க தான் நீங்கள் எல்லாமே. இப்போ விக்டோரியா மேடம் கூட அதிதி கிட்ட தான் முதல்ல பேசினதா சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அவங்க கிட்ட பேசி பாருங்க. சரி, ஆனால் நான் அதிதியை எங்கே போய் பார்க்குறது? அதுக்கு நான் உதவி பண்ணுறேன். வருண் ரவியின் கையை பிடித்து கொண்டான். ரொம்ப நன்றி ரவி, இந்த உதவியை மறக்க மாட்டேன். கார்டனில் மெலினா பூபதிக்காக காத்திருந்தாள். அவன் வந்து சேர்ந்ததும் அருகில் இருந்த சிறிய வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். என்ன ரூம் இது என்றான் பூபதி. இது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம். இந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. நம்ம வெளியே நின்று பேசினா யாராவது பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரி, இங்கே ஒரு பாட்டி வந்திருக்காங்கல்ல, அவங்க எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? பெருசாக எதுவும் இல்லை. ஜான்கிட்ட ஏதோ சொன்னாங்க. அவன்கிட்ட கேட்டதுக்கு அவனும் எதுவும் சொல்லலை. எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல். ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. அவங்க இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போல். ஆமாம், அவங்க தான் இங்கே எல்லாமே. இப்போ அவங்களுக்கு அப்புறம் அதிதி வந்துடுவா போல இருக்குது. அவளுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை பார்க்க பார்க்க கோபமாக வருது. இந்த மரியாதையெல்லாம் எனக்கு வர வேண்டியது, ஆனால் என் கண்ணு முன்னாடியே அவளுக்கு போகுது. சரி, அதை விடுங்க. உங்கள் அப்பா கிட்ட பேசி பார்த்தீங்களா? ஏதாவது பிளான் சொன்னாரா? அவர் சொன்னார், ஆனால் அது நடக்கிறது கஷ்டம்தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன பிளான் சொல்லுங்கள். மெல்லினா தன் பிளானை பூபதியிடம் சொன்னாள். அதை கேட்டு அவன் கண்கள் பயத்தில் விரிந்தது. அதில் உள்ள சிக்கலும் அவன் கண்முன் தோன்றி மறைந்தது. அதே நேரம் விக்டோரியா அறையில் அமர்ந்திருந்தாள் அதிதி. அவள் கையில் மிக விலை உயர்ந்த வைர நெக்லஸ் இருந்தது. அதை அவளுக்கு திருமண பரிசாக விக்டோரியா கொடுத்திருந்தார். உங்கள் ரிசப்ஷன் அன்னைக்கு உனக்கு காயமாகிருச்சுன்னு ஜான் சொன்னான். அதுக்கு பதிலாக நாளைக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அதில் நீயும் இந்த நெக்லஸை போட்டுக்கோ, சரியா? இது இந்த பேலஸ் பரம்பரை நகை, ரொம்ப விசேஷமானது. பத்திரமா வச்சுக்கோ, சரியா? கண்டிப்பாக பாட்டி. ஆனால் எலிசா ஆண்டி, அவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ உன் அறைக்கு போ. மேரி உனக்கு நாளைக்கு போட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. சரி பாட்டி. நாளை நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் துள்ளி குதித்து ஓடினாள் அதிதி. அத்தியாயம் 87. அன்று மருத்துவமனையில் வேலை குறைவாக இருந்தது. எனவே கேன்டீனில் அமர்ந்திருந்தனர் ரீனா மற்றும் குமரன். நாளைக்கு அதிதி மாமியாருக்கு செக்கப் இருக்கு குமரா. ஞாபகம் இருக்கு ரீனா, மார்னிங் போய் கூட்டிகிட்டு வரேன். சரி. அதிதி அக்கா கால் பண்ணாங்களா? எப்படி இருக்காங்க? நேற்று பேசினா, நல்லா இருக்கேன்னு சொன்னான். ஆனால் அந்த பூபதி வருண் 2 பேரும் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரீனா, ரஷ்யாவில் இருக்கவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. அவங்க முன்னாடி வருண் பூபதி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க பார்த்துப்பாங்க, நீ பயப்பட வேண்டாம். அப்புறம் ரீனா, சொல்லு குமரா. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? இதில் நான் என்ன குமரா சொல்லணும்? ஓ முடிவு தான். ரீனா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இன்னும் என் மேலே லவ் இருக்குது. அதை நான் உன் கண்ணில் பார்த்துருக்கேன். நீ என்ன சொல்கிற? இருந்துச்சு குமரன். ஆனால் எப்போ நீ கீதாவை லவ் பண்ணுறேன்னு தெரிய வந்துச்சோ என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். அதை கேட்ட குமரன் சத்தமாக சிரித்தான். எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஆமாம், பின்ன நீ சொல்கிறது கேட்க சிரிப்பு தான் வருது. இப்போ கூட அம்மா பொண்ணு பார்க்கவா கேட்குறாங்கன்னு சொன்னப்போ உன் முகத்தில் அதிர்ச்சி தெரிஞ்சுது. அதுக்கு என்ன காரணம் சொல்லு. அது ரீனா, காதலை மறைச்சி வச்சு என்ன பண்ண போகிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு என் மேலே லவ் இருக்குது. நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே உன்னை பற்றி சொல்லிட்டேன். அவங்களுக்கும் சம்மதம் தான். எனக்கு இப்போ உன் சம்மதம் தான் முக்கியம். உடனே பதில் சொல்ல வேண்டாம். நாளைக்கு இந்த டைமுக்கு சொல்லு போதும். ஆனால் பொய் மட்டும் சொல்லக்கூடாது, சரியா? எனக்கு கேப் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். பார்த்து வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு குமரன் கிளம்பி விட்டான். தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ரீனா. அவளுக்கு என்ன முடிவெடுப்பது என தெரியவில்லை. இன்னமும் குமரன் தான் மனதில் இருக்கிறான், அதில் மாற்றமில்லை. ஆனால் இது சரியாக வருமா என யோசனையாக இருந்தது. அதிதிக்கு பேசலாம், ஒரு முடிவு கிடைக்கும் என நினைத்து அவளுக்கு ஃபோன் செய்தாள். அவளும் அப்போது மருத்துவமனையில் தான் இருந்தாள். அதனால் உடனே எடுத்து விட்டாள். ஹலோ ரீனா, சொல்லுடி, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை அதிதி, ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கேன், அதுதான். என்னடி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சொல்லு ரீனா, என்கிட்ட என்ன தயக்கம்? இல்லை அதிதி, குமரன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான், அதுதான். நீ இன்னும் அவனை லவ் பண்ணுறியா என்ன? அது உண்மையை மட்டும் சொல்லு ப்ளீஸ். ஆமாம் அதிதி. அப்புறம் என்ன, அவனுக்கு ஓகே சொல்ல வேண்டியது தானே? அதுதான் தயக்கமாக இருக்கு அதிதி. ரீனா, இதில் என்ன இருக்குது? அவனை நீ உண்மையாக லவ் பண்ண தானே? அப்புறம் என்ன, சந்தோஷமாக சரின்னு சொல்லு. அப்படியா சொல்கிற? ஆமாம். அப்போ நீ கல்யாணத்துக்கு உன் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக. நான் எல்லாம் எப்படி? சரி அதிதி, அப்போ நாளைக்கு குமரன் கிட்ட ஓகே சொல்கிறேன். வெரி குட். ஓகே ரீனா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். பாய் அதிதி. ரீனாவுக்கு அதிதியிடம் பேசிய பிறகு மனம் தெளிவாக இருந்தது, நிம்மதியாகவும் இருந்தது.
பிருந்தா சீக்கிரம் திருமணம் செய்து கொள் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். அவரிடம் இப்போது இதை சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். குமரனிடம் சொல்வதற்கு முன் பிருந்தாவிடம் சொல்ல வேண்டும் என உடனே வீட்டிற்கு கிளம்பினாள் ரீனா. அன்று மாலை நேரம் பேலஸ் அவ்வளவு அழகாக இருந்தது. ஏற்கனவே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அதுபோக இன்று அலெக்ஸ் அதிதிக்கு விக்டோரியா பார்ட்டி வேறு ஏற்பாடு செய்திருந்தார். இப்போது எலிசா மற்றும் மெலினாவை தவிர அந்த பேலஸில் இருப்பவர்கள் எல்லாரும் அதிதியிடம் நன்றாக பேசுகிறார்கள். அதிதி மேல் இருந்த கோபம் போய்விட்டதால் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக பார்ட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். கரும்பச்சை நிறத்தில் வைரக்கற்கள் கொண்டு வேலைப்பாடுகள் செய்த முழுநீள கவுன் அணிந்திருந்தாள் அதிதி. விக்டோரியா கொடுத்த வைர நெக்லஸ் அதற்கு தோதாக தோடு அணிந்திருந்தாள். வானத்தில் தோன்றும் நட்சத்திரம் போல ஜொலித்தாள். அவளை பார்த்து வாய்மேல் கை வைத்து விட்டான் அலெக்ஸ். அதிதி, சென்னையில் இருக்க வரைக்கும் நீ இவ்வளவு அழகா இல்லையே, இப்போ எப்படி இப்படி மாறின? நான் எப்பவும் அழகுதான். இந்த அழகை பார்த்து மயங்கி தானே என்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மறக்க வேண்டாம். சரி சரி, என் ஒய்ஃப் எப்பவும் அழகுதான். நீங்களும் அழகாக இருக்கீங்க அலெக்ஸ். இந்த கோட் ரொம்ப நல்லா இருக்கு. உன் ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் பண்ணி தயார் பண்ண சொன்னேன். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அரை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே ஜான் நின்று கொண்டிருந்தான். அதிதியை பார்த்து அசந்து போய்விட்டான். அவன் கண்களுக்கு அவள் ரோசியாகவே தெரிந்தாள். உள்ள வரலாமா? வாங்க ஜான், உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்கு. நீயும் தான் அதிதி, ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்ஸ் ஜான். அப்புறம் இந்த அதிதி என ஒரு சிறிய நகைப்பெட்டியை கொடுத்தான். என்ன ஜான் இது? ஓப்பன் பண்ணி பாரு. திறந்து பார்க்கும்போது அதில் வைர மோதிரம் ஒன்று இருந்தது. எதுக்கு ஜான் இது? உங்களுக்கு என்னோட திருமண பரிசு. என்ன, ஒரு ரிங் தான் இருக்கு, எனக்கு எங்க என்று கேட்டான் அலெக்ஸ். ஜான் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தான். சரி சரி, நீங்கள் பேசுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான். அதிதிக்கு அவன் செய்கை சிரிப்பாக வந்தது. பின் ஜானிடம், எதுக்கு ஜான் ரிங் எல்லாம்? ரொம்ப விலையா இருக்கும் போல. அதனால என்ன அதிதி, உனக்கு தானே, நான் வேற யாருக்கு செலவு பண்ண போறேன்? போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ்க்கு அழகா இருக்கும். கண்டிப்பா போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என மோதிரத்தை அணிந்து கொண்டு அவனிடம் காண்பித்தாள். நல்லா இருக்கு. சரி, சீக்கிரம் ரெடியாக, பார்ட்டிக்கு நேரமாச்சு. அதே நேரம் பேலஸின் வேறொரு இடத்தில் பூபதி, மெலினா மற்றும் மெலினா அப்பா அனுப்பிய ஆள் மூவரும் கூடியிருந்தனர். ரவி மற்றும் வருணை தவிர்த்துவிட்டு ஏதோ காரணத்தை சொல்லிவிட்டு வந்திருந்தான். மெலினா, நீங்க சொல்ற பிளான் ரொம்ப கஷ்டம். மாட்டிக்கிட்டா உயிர் போயிரும். கண்டிப்பா அந்த ஜானை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு என்றான் பூபதி. இப்படி பயந்துட்டு இருந்தா வேலைக்காகாது பூபதி. நமக்கு உதவி பண்ணதான் டேடி இவர் அனுப்பி வச்சிருக்காரு. பயப்பட வேண்டாம். நான் மறுபடியும் ஒரு தடவை பிளானை சொல்றேன். 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. அப்புறம் சொதப்பி வைக்காதீங்க, புரியுதா என தன் திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தாள். அவர்கள் திட்டம் இதுதான். பார்ட்டி முடியும் நேரத்தில் அலெக்ஸ் கவனத்தை திசை திருப்பி அதிதியை அழைத்து வர வேண்டும். பின் அவளை மயக்கமடைய செய்து ஒரு அறைக்குள் படுக்க வைத்துவிட்டு முகமூடி அணிந்த ஒருவனை உள்ளே அனுப்பி அவளை உடல் ரீதியாக துன்புறுத்த வேண்டும். பின் எல்லோரும் தேடுகையில் அதிதி அறையிலிருந்து அவன் வெளியே வர வேண்டும். அதை அனைவரும் பார்க்க வேண்டும். அதன் பின் அதிதியை இங்கு யாரும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கரைப்பட்ட ஒருத்தி பேலஸுக்குள் இருக்க அனுமதி இல்லை. இதில் அலெக்ஸ் கவனத்தை திசை திருப்ப வேண்டியது பூபதி பொறுப்பு. அதிதியை மயக்கமடைய செய்வது, அவளை அறையில் படுக்க வைக்க வேண்டியது மெலினா வேலை. மற்ற வேலைகளை மெலினா அப்பா அனுப்பிய ஆள் பார்த்து கொள்வார். இதுதான் திட்டம், புரிந்ததா என கேட்டாள் மெலினா. பூபதி பயத்துடன் தலையாட்டினான். மெலினா அப்பா அனுப்பிய ஆள் சிரித்து கொண்டே சரி என்றான். இன்னும் அரை மணி நேரத்தில் பார்ட்டி ஆரம்பமாக போகுது. முடிய எப்படும் 2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்துக்க பேசிக்க வேண்டாம். மற்றவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்க கூடாது. அதனால தான் சொல்றேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பூபதி? இவர் எப்படி அதிதியை பலவந்தப்படுத்த ஓகே சொன்னாரு? எப்படியும் அலெக்ஸ் இல்லை ஜான் இவரை கொன்னுருவாங்க தானே? சரிதான், அவர் தெரிஞ்சுதான் இதை பண்றார். அவர் குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் அப்பா பண்ணிட்டாங்க. உயிர் போறதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். யார் இந்த வேலையை செய்ய சொன்னாங்கன்னு காட்டி கொடுக்கவும் மாட்டார். இந்த மாதிரி வேலைங்களுக்கு இங்க ஆள் இருக்காங்க. ஓ சரி, இப்போ கிளம்புங்க. பிளான் சக்சஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். இவர்களில் சதித்திட்டம் நடக்குமா? அதிதிக்கு என்ன ஆக போகிறது? அத்தியாயம் 88. பேலஸில் பார்ட்டி வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. ஜான் அதிதி அலெக்ஸ் அருகில் நின்று கொண்டிருந்தான். அந்த இடத்தை விட்டு அவன் நகரவே இல்லை. விருந்தினர்கள் தரும் பரிசு பொருள்களை வாங்கி மேரியிடம் அவன்தான் கொடுத்து கொண்டிருந்தான். எலிசா வேண்டா வெறுப்பாக தயாராகி அமர்ந்திருந்தாள். அவருக்கு வர விருப்பமில்லைதான். ஆனால் அதிதிதான் இந்த வீட்டு மருமகள் என்பதில் மாற்றமில்லை என விக்டோரியா கூறிவிட்டார். அதை மாற்ற முடியாது. ஏற்றுக்கொள்ளவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக பார்ட்டிக்கு வராவிட்டால் விக்டோரியாவுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுபோக வரும் விருந்தினர்கள் எல்லாம் எலிசாவை தான் கேட்பார்கள் என்பதால் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஓரமாக அமர்ந்து விட்டார். மெலினா நல்ல பிள்ளை போல் அவர் அருகில் அமர்ந்து வழக்கம் போல் அதிதி பற்றிய குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அது எதுவும் எலிசா காதில் விழுகவில்லை. அதை கேட்டுதான் இப்போது என்ன ஆகிய போகிறது என்பதால் அமைதியாக அமர்ந்திருந்தாள். பூபதி ஒரு ஓரமாக அமர்ந்து மேடையை கவனித்து கொண்டிருந்தான்.
அலெக்ஸ் ஒருவன் அதிதி அருகில் இருந்தாலே சமாளிப்பது கஷ்டம், இதில் ஜான் வேறு கூட இருக்கிறான். என்ன செய்வது, என்ன சொல்லி இவர்களை திசை திருப்புவது என யோசித்து கொண்டிருந்தான். வருண் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வரவில்லை என சொல்லி அறையிலேயே இருந்து கொண்டான். ரவி ஏதோ அவனும் பேலஸை சேர்ந்தவன் போல மேரி கூடவே இருந்து அவர் சொல்லும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் அவனை மட்டும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறதாக அதிதி சொல்லியிருந்தாள். வருண் அவளுடன் பேச விரும்புவதாக ரவி சொன்னதுக்கு இப்போது வேண்டாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என சொல்லிவிட்டாள். அதிதி அலெக்ஸ் இருவரும் கண்களால் காதல் மொழி பேசி கொண்டிருந்தனர். அதை பார்த்த ஜானுக்கு சந்தோஷமாக இருந்தது. இதுவரை அவனுக்கு தனக்கென்று காதல் திருமணம் என்றெல்லாம் யோசித்ததில்லை. ஆனால் இவர்களை பார்க்கும்போது அந்த ஆசை தோன்றியது என்னவோ உண்மைதான். ஜான் இவர்களை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்ததைப் போல மெலினா கண்களில் தீப்பொறி பறக்க வெறித்து கொண்டிருந்தாள். சிரி அதிதி, நல்லா சிரி, இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும் என கருவி கொண்டிருந்தாள். ஏறக்குறைய பார்ட்டி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. எனவே அனைவரும் சாப்பிட சென்றனர். அலெக்ஸ் அதிதியை விட்டு நகர்ந்து சென்றாலும் ஜான் அவளை விட்டு விலகவில்லை. அவளுடன் தான் இருந்தான். பூபதிக்கு தலையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது. மெலினா வேறு அவனை பார்த்து கண்ணை காட்டிக்கொண்டே இருந்தாள். இவ வேற ஒருத்தி, நிலைமை தெரியாம என அவளிடம் கொஞ்சம் தனியா பேசணும் என்பது போல் கண்ணை காட்டினான். பேலஸுக்கு பின்புறம் வர சொன்னாள் மெலினா. அவளும் யாருக்கும் தெரியாமல் வந்தாள். என்ன பூபதி, நான் சொன்ன வேலையை செய்யாம என்கிட்ட பேசணும்னு சொல்ற? போய் அலெக்ஸ் கிட்ட எதையாவது பேசி அவன் கவனத்தை திசை திருப்பு போ. மெலினா, அலெக்ஸ் மட்டும் இருந்தா பரவாயில்ல, ஆனா அங்க ஜான் அதிதி கூடவே இருக்கான், என்ன பண்றதுன்னு புரியல. ஓ ஆமா, அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் ஜான் கிட்ட பேசுகிற மாதிரி அவனை அதிதியை விட்டு தள்ளி கூட்டிகிட்டு போங்க. நான் அதிதியை அந்த அறைக்கு வர வைக்க முயற்சி பண்ணுறேன். வேண்டாம், நீ அதிதி கிட்ட பேச வேண்டாம், அவள் உன்னை நம்ப மாட்டா. நீ அந்த ரவியை பார்த்துக்கோ, ஜானுக்கு எப்படியும் தனியாக போக வாய்ப்பு கிடைக்கும், பார்த்துக்கலாம். சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் கலைந்தனர். கிட்டத்தட்ட பார்ட்டி முடியும் சமயம் நெருங்கிவிட்டது. வந்திருந்த விருந்தினர்கள் கிளம்ப ஆரம்பித்து விட்டனர். அலெக்ஸ் நண்பர்கள் சிலர் மது அருந்தி கொண்டிருந்தனர். அவர்களுடன் அமர்ந்திருந்தான். ஜான், அதிதி, ரவி மூவரும் குழந்தைகளுடன் ஒரு புறம் அமர்ந்திருந்தனர். அதிதிக்கு அவள் போட்டிருந்த உடை அசௌகரியமாக இருந்தது. போய் மாற்றிவிட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. ஆனால் இப்போது எல்லோரும் கிளம்பி கொண்டிருக்கும் தருவாயில் நாம் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்பதால் அங்கேயே இருந்தாள். ஒரு முக்கியமான விருந்தினர் கிளம்பிய போது அவரை வழியனுப்ப மார்ட்டினை ஜானை அழைத்தார். ரவியிடம் அதிதியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அதிதியை அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என சொல்லிவிட்டு சென்றான். அவன் அந்த பக்கம் சென்ற மறு நிமிடம் பூபதி வந்து ரவியை அழைத்தான். என்ன பாஸ்? வா, கமிஷனர் ஃபோன் பண்ணியிருக்கார், உன்கிட்ட பேசணும்னு சொன்னார் என்றான். என்ன, என்கிட்ட அவர் பேச என்ன இருக்கு? தெரியல, வா என்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் பாஸ், ஜான் சார் இங்கே வந்து அப்புறம் வரேன். ரவி அண்ணா, நீங்கள் போங்க, அலெக்ஸ் இங்கே தானே இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை, அது வந்து சொன்னால் கேளுங்க, போங்க. மனதே இல்லாமல் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டேதான் சென்றான் ரவி. அவனுடன் போகும்போது பூபதி மெலினாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான். அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்காமல் அதிதி அருகில் சென்றாள் மெலினா. ஹாய் அதிதி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றாள். அதிதி திருவென முழித்தாள். இவள் எதுக்கு நம்மிடம் வந்து பேசுகிறாள்? இருந்தாலும் எதையும் முகத்தில் காட்டாமல் தேங்க்ஸ் என்றாள். அதிதி அருகில் அமர்ந்த மெலினா ஏதோ பலகாலம் பழகிய தோழி போல் பேச ஆரம்பித்து விட்டாள். பின் சிறிது நேரத்தில், வா அதிதி, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம், இங்கெல்லாம் பார்ட்டியில் ஒரே ட்ரெஸ் போட மாட்டாங்க. அப்படியா? அதிதிக்கு ஏற்கனவே உடைமாற்ற வேண்டும் என தோன்றியதால் மெலினா கூறியதை நம்பி அவளுடன் நடக்க ஆரம்பித்தாள். பேலஸ்குள்ள ஆள் நிறையா இருக்காங்க, அதிதி ஏன் அடைக்கு போகலாம். இல்லை, அது வா, மேரி கிட்ட சொல்லி உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றேன் என அழைத்து போனாள். பேலஸ் தாண்டி கொஞ்ச தூரம் சென்று விட்டனர். அந்த இடத்தில் வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. உங்க ரூம் இங்கேயா இருக்கு, அது அங்க என அவள் சொல்லும் போதே பின்னாலிருந்து மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்தான் பூபதி. அதிதி ஒரு நிமிடத்தில் கண்கள் சொருகி அப்படியே மயங்கி சரிந்து விட்டாள். மெலினாவுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. தூக்கு பூபதி, சீக்கிரம். சரி சரி என்று அதிதியை தூக்கி கொண்டு அவர்கள் ஏற்கனவே பிளான் செய்து வைத்திருந்த அறைக்கு சென்றனர். ஆனால் அங்கிருந்த மெலினா அப்பா அனுப்பிய ஆளை காணவில்லை. ஐயோ, இவன் எங்கே போனான்னு தெரியலையே, சரி அவனை தேடுவோம், நீ இவளை இங்கே படுக்கவை என்று அதிதியை உள்ளே இருந்த மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு இருவரும் பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்துவிட்டனர். அங்கு வெளியே சென்ற ஜான் இன்னும் திரும்பி வந்திருக்கவில்லை. ரவியிடம் பூபதி அவன் போனை கொடுத்து கமிஷனர் அழைப்பார் என்று சொல்லிவிட்டு வந்திருந்தான். ரவியும் நீண்ட நேரமாக காத்திருந்தான், அவர் அழைக்கவில்லை. அதனாலே திரும்பி பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்தான். அங்கு அதிதியை காணவில்லை. ஒருவேளை ஜானுடன் இருப்பாள் என நினைத்து கொண்டு பூபதியிடம் வந்து போனை கொடுத்தான். இந்தாங்க பாஸ், கமிஷனர் சார் இன்னும் கால் பண்ணல, பண்ணுனா கொடுங்க, நான் பேசுகிறேன். சரி ரவி, நீ வேலையை பாரு என அவனை அனுப்பி வைத்து விட்டான். மெலினா அவள் அப்பா அனுப்பிய ஆளுக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் எடுக்கவில்லை.
திரும்ப அந்த அறைக்கு சென்று பார்த்து வரலாம் என்றால் அதை யாராவது பார்த்து விட்டால் பிரச்சனையாகிவிடும் என்பதால் அமைதியாக அமர்ந்து விட்டாள். அலெக்ஸ் அவன் நண்பர்களை அனுப்பி வைத்துவிட்டு அதிதி அமர்ந்த இடத்திற்கு திரும்ப வந்து பார்த்தான். அங்கு அவள் இல்லை. எங்கே போனா இவ? இங்கே தானே உட்கார்ந்திருந்தா என அருகில் வேலை செய்து கொண்டிருந்த ரவியை அழைத்து கேட்டான். அவன் கேட்டு கொண்டிருக்கும் போதே ஜான் வந்து சேர்ந்தான். என்ன அலெக்ஸ், அதிதி எங்கே? அவள் இங்கே தான் இருந்தா ஜான், இப்போ காணோம், அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்கே ரவி? உன்னை தானே பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். ஆமாம் சார், எனக்கு சென்னையிலேருந்து கமிஷனர் சார் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு பூபதி வந்து சொன்னார். அதுக்கு தான் பேச போனேன். முதல்ல அப்புறம் பேசுகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அதிதி மேடம் தான் நீங்கள் போயிட்டு வாங்க, அலெக்ஸ் இங்கே தானே இருக்காரு, நான் அவர் கூட இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகலை சார். அதுக்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரியல. சாரி சார். விடுங்க ரவி, இங்கே தான் இருப்பா, தேடலாம் என்றான் அலெக்ஸ். அவளை பார்த்துக்கிறத விட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக போயிட்டாங்களா அலெக்ஸ் என அவனை திட்டிவிட்டு பேலஸுக்குள் ஓடினான் ஜான். அவள் கிடைக்கல, இவன் என்ன கொன்னுருவான் போல என புலம்பிக் கொண்டே அவன் அறைக்கு சென்றான் அலெக்ஸ். சிறிது நேரத்தில் அதிதி பேலஸுக்குள் இல்லை என்ற தகவல் தீயாக பரவியது. எல்லோரையும் கொஞ்ச நேரம் தேட விட்டு பின் மெலினா வந்து சொன்னாள். அதிதியை பேலஸ் பின்பக்கம் உள்ள அறைக்கு போகும்போது பார்த்ததாக சொன்னாள். அனைவரும் அங்கு ஓடினர். அத்தியாயம் 89. பேலஸ் பரபரப்பாக இருந்தது. சிறிது நேரத்திலே அதிதி காணவில்லை என்ற விஷயம் தீயாக பரவியது. ஜான் மனிதனாகவே இல்லை. அவன் பயம் எல்லாம் உலகம் முழுதும் நிறைய எதிரிகள் உள்ள குடும்பம் இது. அதில் யாராவது அவளை கடத்தி சென்று விட்டால் அல்லது அவள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிவிட்டால் என்ன செய்வது? அவனால் எதையும் யோசிக்க முடியவில்லை. பைத்தியக்காரன் போல பேலஸை சுற்றி வந்தான். அவனால் மறுபடியும் அவனது ரோசியை இழக்க முடியாது. அதேபோல் அலெக்ஸ் ஒரு புறம் தேடிக்கொண்டிருந்தான். இங்கு ரஷ்யா வந்த பின் அவள் நிம்மதியாக இருந்தாள். வாழ்க்கையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இப்போது அதிலும் பிரச்சனை வந்துவிட்டது. சற்று முன் வரை கண்முன் இருந்தவள் அதற்குள் எங்கு சென்றிருக்க முடியும் என யோசித்தான். சிறிது நேரம் தேடட்டும், அதற்குள் அப்பா அனுப்பிய ஆள் வேலையை முடித்து விடுவான் என்று நினைத்து அமைதியாக இருந்தாள் மெலினா. பூபதியிடமும் கண்ணை காட்டிவிட்டாள். எனவே அவனும் அமைதியாக இருந்து கொண்டான். அவனுக்கு ஒரு புறம் பயமாக இருந்தாலும் மறுபுறம் மனம் முழுக்க மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இது மட்டும் சரியாக நடந்துவிட்டால் அதிதி அலெக்ஸ் இருவரையும் வெற்றிகரமாக பழிவாங்கியது போல் ஆகும். ஆனால் அந்த கிரீன் மட்டும்தான் தப்பிவிட்டான். கிளம்புவதற்கு முன் கண்டிப்பாக அவனை ஏதாவது செய்துவிட்டு தான் போக வேண்டும் என நினைத்து கொண்டான். அலெக்ஸ், இதுக்கு மேலே எங்கே போய் தேடுறது? நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்றான் ஜான். ஐயோ, போலீஸ் வந்தால் நம்ம பண்ணது தெரிஞ்சு போயிடும் என யோசித்த மெலினா மெதுவாக முன் வந்து, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, அதிதி சரியா பார்ட்டி முடிகிறப்போ பேலஸ்க்கு பின்னாடி பக்கம் போகிறத நான் பார்த்தேன் என்றாள். ஏய், உண்மையை சொல்லு என்றான் ஜான். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்றாள். விக்டோரியா தான், ஜான் சீக்கிரம் போகலாம், அவ தான் சொல்கிறாள்ல என்றார். சரி பாட்டி வாங்க என்று அனைவரும் பின்பக்கம் சென்றனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சியில் அதிர்ந்து போய்விட்டனர். அதிதி இருந்த அறைக்கு வெளியே உள்ள இடத்தில் வருணும் முகமூடி அணிந்த நபரும் ஒருவரும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். முதலில் யாருக்கும் எதுவும் புரியவில்லை என்ன நடக்கிறது என்று. ரவிதான் ஓடி சென்று தடுத்தான். வருணுக்கு மிக மோசமாக அடிபட்டிருந்தது. ஆட்கள் வந்துவிட்டதை பார்த்த அந்த முகமூடி அணிந்த ஆசாமி ஓட ஆரம்பித்தான். ஜான் ஓடி சென்று ஒரே தாவில் அவனை பிடித்து பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்தான். இவனை ரூம்ல அடைச்சு வைங்க, நான் பின்னாடி வரேன் என்று சொல்லிவிட்டு வருணிடம் ஓடினான். அதற்கு முன்பே அலெக்ஸ் அவனிடம் ஓடி வந்தான். வருண் அருகில் இருந்த அறையை நோக்கி கரியை காண்பித்தான். அலெக்ஸ் அங்கு போய் அறையை திறந்து பார்த்தான். அதிதி தூங்குவது போல படுத்திருந்தாள். அவளுக்கு ஏதோ ஆகியிருக்குமோ என்ற பதட்டத்தில் அருகில் சென்று பார்த்தான். கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவனை விலக்கி கொண்டு உள்ளே வந்த விக்டோரியா, நீ கொஞ்சம் வெளியே இரு அலெக்ஸ், நான் அவளை பார்க்கணும். இல்ல பாட்டி, நானும் இருக்கேன். சொன்னா கேள் அலெக்ஸ் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த ஜான் அலெக்ஸை வெளியே இழுத்து சென்று விட்டான். அதற்குள் வருண் பேலஸுக்குள் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். அவன் சுத்தமாக பேசும் நிலைமையில் இல்லை. அவனுக்கு சுயநினைவு வருவதற்கு 24 மணி நேரத்திற்கு மேல் ஆகும் என சொல்லிவிட்டார் மருத்துவர். அதிதி இருந்த அரைவாசலில் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். அவனால் அதிதியை தவிர வேறு எதையும் யோசிக்க முடியவில்லை. அதற்கு நேர்மாறாக கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தான் ஜான். மார்ட்டின் அதே கோபத்தோடு தான் இருந்தார். எலிசா மனதில் இருந்தது கோபமா இல்லை சோகமா என புரியாமல் நின்று கொண்டிருந்தார். மெலினாவும் பூபதியும் கண்களால் ஜாடையில் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். ஜான் அதை கவனித்து விட்டான். ஆனால் அதிதி கண்விழித்து எதையும் சொல்லாதவரை யாரையும் எதுவும் கேட்க முடியாது என்பதால் பொறுமையை கையில் இழுத்து பிடித்து கொண்டு நின்றான். சிறிது நேரத்தில் வெளியே வந்தார் விக்டோரியா. அவர் முகத்தில் சிரிப்பு இருந்தது. அலெக்ஸ், உன் மனைவிக்கு எதுவும் ஆகல, அவ மயக்கத்தில் தான் இருக்கிறா. நீ அவளை உன் அறைக்கு தூக்கிட்டு வா. ஜான், சொல்லுங்க பாட்டி. டாக்டர், அலெக்ஸ் அறைக்கு வர சொல்லு. சரி பாட்டி. அதற்குள் அதிதியை அலெக்ஸ் அறைக்கு தூக்கி போயிருந்தான். மருத்துவர் வந்து பார்த்துவிட்டு, யாரோ அவங்கள மயக்கம் அடைய வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 10 நிமிஷம் எழுந்துருவாங்க என்று சொல்லிவிட்டு போனார்.
அலெக்ஸ் தவிர அந்த அறையில் இருந்தவர்கள் அனைவரும் வரவேற்பறைக்கு வந்துவிட்டனர். ஜான் கோபம் தாங்க முடியாமல் அலங்கார பொருள் ஒன்றை தள்ளிவிட்டு உடைத்தான். ஜான், பொறுமையாயிரு, முதல்ல அதிதி எழுந்து வரட்டும், அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அப்புறம் அந்த வருண், அவனுக்கு சரியாகட்டும், விசாரிச்சு முடிவெடுக்கலாம். அதுவரை அமைதியாயிரு. எப்படி பாட்டி அமைதியாக இருக்க முடியும்? இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க? எனக்கு நல்லா தெரியும், பேலஸ்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. மார்ட்டின் அங்கு வேலை செய்யும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பேசி கொண்டிருந்தார். முகமூடி அணிந்த நபருக்கு பலமாக அடிபட்டிருக்கிறது என்பதால் அவனையும் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக கூறினார். அவனுக்கு நினைவு திரும்பவும் தகவல் கொடுங்க, பாதுகாப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் மார்ட்டின். சிறிது நேரத்தில் கண் விழித்தாள் அதிதி. கண் மங்களாக தான் தெரிந்தது. எதிரே அமர்ந்திருந்த அலெக்ஸ் கண்ணுக்கு தெரிந்தான். தாவி அவனை அணைத்து கொண்டாள். கண்கள் கண்ணீர் ஆறாக பெருகியது. அதிதி, எதுக்கு அழுகிற? உனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு ஏதோ ஆகிருச்சு, எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு ஒன்றும் இல்லை அதித்தி, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீ நல்லா தான் இருக்க, சரியா? அப்போது தான் அவள் அழுகை அடங்கியது. என்னை மன்னிச்சிடு அதிதி, நான் தான் உன்னை சரியாக கவனிக்கலை. ஐயோ, உங்கள் மேலே தப்பில்லை அலெக்ஸ், நான் தான் அவங்க பேச்சை நம்பி அவங்க கூட போயிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். யார் அதிதி? யார் கூட போன நீ? அவங்க என்னை சொல்லிவிட்டு அறையை சுற்றி பார்த்தாள். எல்லோரும் எங்கே இருக்காங்க அலெக்ஸ்? வெளியே தான், வா என அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். அவளை பார்த்த மெலினா மெதுவாக அந்த இடத்தை விட்டு விலக பார்த்தாள். மேலும் சிலரும் இருக்கையை விட்டு எழுந்தனர். அதை கவனித்த ஜான், அதிதி பேசி முடிச்சு நான் போக சொல்ற வரைக்கும் யார் இங்கிருந்து நகரக்கூடாது, புரியுதா என்று கத்தினான். அதன் பின் அதிதியிடம் வந்து, நீ நல்லா தானே இருக்க அதிதி? ஆமா ஜான், எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் அங்கேருந்து எழுந்து போன அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. அது நீங்கள் போன அப்புறம் பூபதி வந்து சென்னையிலேருந்து கமிஷனர் ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ரவி அண்ணாவை கூட்டிகிட்டு போனார். அவர் போக மாட்டேன்னு தான் சொன்னார். நான் தான் அனுப்பி வச்சேன். அவர் போன அப்புறம் மெலினா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்டு மாதிரி பேசினாங்க. எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இங்கே எல்லாம் பார்ட்டியில் ஒரே ட்ரெஸ் போட மாட்டாங்க, வா போய் மாற்றிட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. நான் என்னோட அறைக்கு தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க பேலஸ்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்குது, வா என்னோட அறைக்கு போகலான்னு சொன்னாங்க. மேரிக்கிட்ட சொல்லி உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னு சொன்னாங்க. நீ மெலினா அறைக்கு போனியா அதித்தி? இல்லை அலெக்ஸ், பேலஸ்க்கு பின்னாடி கூட்டிகிட்டு போனாங்க. நான் உங்கள் அறை இங்கேயா அப்படின்னு கேட்டேன். அதுக்குள்ளே என் முகத்தில் பின்னாடி இருந்து யாரோ மயக்க மருந்து அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு நல்லா தெரியுமா? உன்னை கூட்டிகிட்டு போனது மெலினா தானா என்று கேட்டார் எலிசா. ஆமாம், நல்லா தெரியும், அவங்க தான். எலிசா, அதிதிக்கு இது என்ன கண்ணு தெரியாதா? அவள் தான் தெளிவாக சொல்கிறாதானே கூட்டிகிட்டு போனது மெலினா தான்னு. மறுபடியும் சந்தேகமாக கேட்டா என்ன அர்த்தம்? விக்டோரியா கோபத்தில் பொங்கி விட்டார். அதோடு எலிசா வாயை மூடிக்கொண்டார். மெலினாவுக்கு மாட்டிக்கொள்வோம் என்று தோன்றியது. அதனால், அதிதி, உனக்கு இங்கே நடக்கிற பார்ட்டி பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால் உனக்கு உதவி பண்ணலான்னு நினச்சா நீ என்ன மாட்டி விட பார்க்குற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என அதிதி பக்கத்தில் வந்தாள். அதற்குள் எட்டி மெலினாவின் கழுத்தை பிடித்திருந்தான் ஜான். அத்தியாயம் 90. ஜான் பிடியிலிருந்து மெலினாவை விடுவிக்க போராட வேண்டியிருந்தது. அந்த அளவு பலமாக பிடித்திருந்தான். அவள் மூச்சு திணற ஆரம்பிக்கவும் தான் அவன் பிடி இலகியது. அலெக்ஸ், கிரீன், ரவி மூவரும் தான் ஜானை இழுத்து பிடித்து நிறுத்தினர். ஜான், கொஞ்சம் பொறுமையாயிரு, இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்கு. வருண் கிட்ட பேசணும், அப்புறம் முடிவு பண்ணலாம், அதுவரை பொறுமையாயிரு. என்ன டேடி, எதுக்கு பொறுமையாக இருக்கணும் சொல்லுங்க? அந்த அறையில் அதிதிக்கு ஏதாவது ஆகியிருந்தா, அந்த முகமூடி போட்டவன் அதிதி ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட பொறுமையாக தான் இருக்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க டேட். எனக்கு புரியுது ஜான், அதுதான் அதிதி இப்போ நல்லா இருக்கால. முதல்ல இந்த தப்புக்கு யார் காரணம், அந்த முகமூடி போட்ட ஆளை யார் பேலஸ்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் தண்டனை கொடுக்கலாம். அதுவரை அமைதியாயிரு ப்ளீஸ். நாளைக்கு வருண் அப்புறம் அந்த முகமூடி போட்டவன் 2 பேருக்கும் சுயநினைவு வரட்டும். அதுவரை இங்கே இருக்க யாரும் பேலஸை விட்டு வெளியே போகக்கூடாது. மெலினா, முக்கியமாக உனக்கு தான் சொல்கிறேன், புரியுதா? என் மேலே எந்த தப்பும் இல்லை அங்கிள், நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு போய்விட்டாள் மெலினா. எல்லாரும் அவங்க அறைக்கு போகலாம். அலெக்ஸ் அதிதியை அழைத்து கொண்டு சென்று விட்டான். ஜான் அவன் அறைக்கு சென்றான். பூபதி அவர்களுக்கு கொடுத்திருந்த அறைக்கு போய்விட்டான். வருண் எப்படி அதிதி இருந்த அறைக்கு போனான்? மெலினா அப்பா அனுப்பியவனுக்கும் வருணுக்கும் என்ன பிரச்சனை என யோசித்தான். வருணை பார்க்க அனுமதி இல்லை என சொல்லிவிட்டனர் மருத்துவமனையில். அதனால் அறைக்கு வந்து விட்டான் பூபதி. ரவி ஜான் அறைக்கு சென்றான். அவனுக்கு சில விஷயங்களை ஜானிடம் சொல்ல வேண்டியிருந்தது. அறை கதவை திறந்த ஜான் அங்கு ரவி நிற்பதை பார்த்து, வாங்க ரவி, தூங்க போகல? இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா, வாங்க கார்டனுக்கு போகலாம் என அழைத்து சென்றான். வழியில் எதிர்பட்ட மேரியிடம் சிறிது நேரத்திற்கு பின் கார்டனுக்கு வரும்படி சொல்லிவிட்டு சென்றான். உட்காருங்க ரவி. இல்லை சார், பரவாயில்ல, நான் சொல்கிறேன்ல, உட்காருங்க. சரி சார்.
இப்போ சொல்லுங்கள், என்ன விஷயம் ரவி? சார், இன்னைக்கு நடந்த அதிதி மேடம் சம்பவத்தில் பூபதி சாருக்கு தொடர்பு இருக்குமோன்னு தோணுது சார். எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், அவர் என்னோட மேலதிகாரி, அவருக்கு மேலே இருக்கவர் கமிஷனர். அவர் ஏதாவது தகவல் சொல்லணும்னா பூபதி கிட்ட தான் சொல்லுவார், என்கிட்ட நேரடியாக பேச மாட்டார். ஆனால் இன்னைக்கு பூபதி கமிஷனர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் ஃபோனையும் என்கிட்ட கொடுத்தாரு. கமிஷனர் கால் பண்ணுவார், பேசுன்னு சொன்னார். நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவர் ஃபோன் பண்ணலை. அப்புறம் தான் யோசித்தேன், கமிஷனர் என்கிட்ட பேச எதுவும் கிடையாது. நீங்கள் போன அப்புறம் நானும் அதிதி மேடம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தோம். அலெக்ஸ் சார் கொஞ்சம் தள்ளி அவர் நண்பர்கள் கூட இருந்தார். அதனால் என்னை அதிதி மேடம் கிட்டே இருந்து தள்ளி போக வைக்க பூபதி இப்படி பண்ணியிருக்கலான்னு தோணுது. சரியான பாயிண்ட் ரவி. எனக்கும் அவர் மேலே சந்தேகம் இருக்குது. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் ரூமுக்கு போனப்போ வருண் எங்கே இருந்தார்? அவர் அறையில் தான் சார் இருந்தார். நான் ரூமில் இருக்க வரைக்கும் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போயிருக்கணும். ஆனால் அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தார். அதனால தான் பார்ட்டிக்கு கூட வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ இதில் வருண் சம்மந்தப்படலை. இல்லை சார், அவர் திருந்திட்டாரு. அவர் இந்த ஊரை விட்டு போனால் போதும் தான் இருந்தார். அது சம்மந்தமாக அதிதி மேடம் கிட்ட கூட பேசணும்னு சொல்லியிருந்தார். ஓ, அப்போ கண்டிப்பாக இது பூபதி மெலினா பிளான் தான். வருண் கண் திறந்து உண்மையை சொல்லட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே மேரி வந்து சேர்ந்தார். வாங்க மேரி. சொல்லு ஜான், ஏன் என்ன வர சொன்ன? உங்ககிட்ட அதிதிக்கு ட்ரெஸ் கொண்டு வர சொல்லி மெலினா சொன்னாலா? இல்லை ஜான், இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க என்கிட்ட ஒரு முறை கூட பேசலை, என்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் போங்க, நாளைக்கு பேசலாம். ரவி, நீங்கள் கொஞ்சம் அந்த பூபதி கிட்ட பாதுகாப்பாக இருங்க. சரி சார், அவர் என்னை எதுவும் பண்ண மாட்டார். நான் அவரோட பொறுப்பில் தான் இங்கே வந்திருக்கேன். அந்த பயம் இருக்கு அவருக்கு. சரி, போயிட்டு வாங்க. அவர்கள் இருவரும் சென்ற பின் அலெக்ஸ் வந்தான். அவன் பின்னால் கிரீனும் வந்தான். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? தூங்க போகலையா? என்ன அலெக்ஸ், அதிதி தூங்கியாச்சா? அவள் எப்போவோ படுத்துட்டா. இன்னும் அவள் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல. சரியாகிருவா. சரி, ரவி கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த ஜான்? ரவி மற்றும் மேரியிடம் பேசியதை சொன்னான். சந்தேகமே இல்லை பாஸ், கண்டிப்பாக இது பூபதி மெலினா வேலை தான். ஆமாம் கிரீன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேற ஒரு ஆள் பேலஸ் உள்ள வந்து இதையெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. பாஸ், பூபதி மெலினா தான் இதுக்கு காரணம். ஆதாரம் கிடைச்சா அவங்களுக்கு என்ன தண்டனை? ஜான் எழுந்து நின்றான். அவங்க கதை முடிஞ்சுது கிரீன். அதிதிக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட இருக்கக்கூடாது. இருக்கவும் விடமாட்டேன். அலெக்ஸ், உன் அறைக்கு போ. அதிதி பயந்து கண்முழிக்க வாய்ப்பு இருக்கு. போய் அவ கூட இரு என்று சொல்லிவிட்டு ஜான் அவன் அறைக்கு போய்விட்டான். நீயும் போய் படு கிரீன். நான் அருணா கிட்ட பேசிட்டு போகிறேன் பாஸ், நீங்கள் போங்க. டேய், எல்லாத்தையும் சொல்லாத, அந்த பொண்ணு பயப்பட போறா. சரி பாஸ். அலெக்ஸ் போன பின் கிரீன் அருணாவை அழைத்தான். முதல் ரிங்கில் ஃபோனை எடுத்து விட்டாள். அருணா, ஏய், என்ன உடனே எடுத்துட்ட? நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு, அதான். நல்லா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இப்படி ஒரு காரணம் சொல்கிற. ஐயோ, நிஜமா தாங்க. சரி, பார்ட்டி ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, முடிஞ்சுதா? கொஞ்ச நேரம் ஆச்சு. அக்காவை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன்ல, எடுத்தீங்களா? எடுத்திருக்கேன், ஃபோன் வச்ச அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். சரி, அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அங்கே உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, நான் நெக்ஸ்ட் வீக் சென்னை வரேன். என்னது, நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே ரவி இருக்கார், அவர் வருவார், அவர் கூட வருவேன். என்ன விஷயம்? இங்கே ஏதாவது வேலை இருக்கா? ஆமாம், ரொம்ப முக்கியமான வேலை. ஓ ஓ என்ன? ஒன்றும் இல்லை, சொல்லறனா வந்து வேலையை பார்த்துட்டு அப்படியே என்னையும் பார்க்க தான் வரேன்னு சொல்வீங்கன்னு நினச்சேன். லூஸு, அங்கே வந்து முக்கியமான வேலையை உன்னை பார்க்குறது தான், அதுக்கு தான் வரேன். போதுமா? எனக்கு தெரியும், என்னால் எப்படி உங்களை பார்க்காம இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்னை பார்க்காம இருக்க முடியாது. அப்போ நீ அப்படி சொல்லவே இல்லை. சொன்னால் மட்டும் வரவா போகிறீங்க? போய் படிக்கிற வேலையை பாருன்னு தான் சொல்லுவீங்க, அதான் சொல்லலை. நீ அதிதி மேடம் மாதிரி இல்லை, நல்லா வாய் பேசுகிற. ஆமாம், அக்கா மாதிரி தங்கச்சி இருக்க முடியுமா? அது சரிதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அக்காவை அம்மா கூட பேச சொல்லுங்கள். அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியா? சரி, நான் பாஸ்கிட்ட சொல்கிறேன். இதை பற்றி அவர் தான் முடிவெடுக்கணும். அதிதி மேடம் அவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாம் பேசுகிறாங்க தான். உங்கள் அம்மா அப்பா அவங்க கல்யாணத்தை பற்றி தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க போல். நான் பாஸ்கிட்ட சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் பேசுவாங்க. அவங்க தானே அப்படி நினைப்பாங்க. நான் என்ன பண்ணேன்? அக்கா என்கிட்ட கூட பேசுகிறதில்ல. தயக்கமாக இருக்கலாம், என்னன்னு தெரியல அருணா. ஆனால் நம்ம காதல் விஷயம் அதிதி மேடம்க்கு தெரியும். ஐயோ, அக்கா என்ன சொன்னா? எதுவும் சொல்லலை, உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்பா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை எதுவும் வராது. அக்கா அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவா. ஆமாம், சரி, நேரமாச்சு, நீ போய் படு. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். பாய் கிரீன். அடுத்த நாள் வருண் மற்றும் முகமூடி அணிந்த நபர் இருவரும் கண் விழித்து விட்டனர். பல உண்மைகள் தெரிய வந்தது. சில உயிர்களும் போக தயாராக இருந்தது.
இதுவரை இந்த கதையுடன் எங்களுடன் பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களது கருத்துகளும் விமர்சனங்களும் தான் ஒரு எழுத்தாளருக்கு சிறந்த வெகுமதி. எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.